Unit 10 Simplification Percentage LCM GCD அதாவது இந்த மூணு டாபிக்கை கவர் பண்ற மாதிரி 50 கேள்விகள். இந்த 50 கேள்விகளை நம்ம எவ்வளவு நேரத்துல சால்வ் பண்ணணும் அப்படின்னா 1 ஹவர்ல நம்ம சால்வ் பண்ணணும். இந்த 50 கேள்விகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு கொஸ்டின் பேப்பரை நம்ம உள்ள போகும்போது அந்த கொஸ்டின் பேப்பருடைய 50 கொஸ்டினையும் முதல்ல ரீட் பண்ணணும். எடுத்தவுடனே கேள்வியை எடுத்தவுடனே சால்வ் பண்ணக்கூடாது. நமக்கு அந்த டைமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த டைமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்றதால நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா 50 கொஸ்டினை முதல்ல ரீட் பண்ணணும். அந்த 50 கொஸ்டினை செட்ரேட் பண்ணி பிரிக்கணும். எந்த கொஸ்டின்லாம் முதல்ல போட முடியும், எந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், இன்னும் கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு நம்ம முதல்ல பிரிச்சிடணும். இப்போ இந்த 50 கேள்விகள்ல ஒரு 20 கேள்விகள் பார்த்த உடனே ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். எப்பவுமே கொஸ்டின் பேப்பர் ஆஃப் செட்டிங்ஸ் வந்து அப்படிதான் இருக்கும். ஒரு 20 கேள்விகள் எப்படி இருக்கும்னா பார்த்த உடனே நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். தென் அடுத்த ஒரு 15 கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நிமிஷம் தேவைப்படும், குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷமாவது தேவைப்படும். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த கொஸ்டின் போடுறதுக்கான நம்ம திறனை வளர்த்துக்கணும். மறுபடியும் இன்னொரு 15 கேள்விகள் எப்படி இருக்கும்னா அந்த ஒரு நிமிஷத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படும். அப்ப அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல முதல்ல அந்த 20 கொஸ்டின் யாரு அப்படின்றது நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த 20 கொஸ்டினை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல அந்த 20 கொஸ்டின் 50க்கு 20 அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். முதல்ல அந்த 20 கொஸ்டின் அடிச்சிடணும். நீங்க லைனா போனீங்க அப்படின்னா அந்த 20 கொஸ்டின் உங்களுக்கு வருமா அப்படின்றது என்ன கொஞ்சம் டவுட் தான். அப்ப என்ன பண்ணணும்னா அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ல 50 கேள்விகள்ல 20 கேள்வி முதல்ல அடிச்சுட்டா மிச்சம் இருக்கிறது 30 கேள்வி. மிச்சம் இருக்கிற 30 கேள்வியில அந்த 15 கேள்விகள் அடிச்சுட்டா அடுத்த செகண்டரியா இருக்கக்கூடிய ஒரு 15 கேள்வி அடிச்சா என்ன ஆச்சு, 35 கேள்வி அடிச்சிட்டோம். அப்போ 35 கேள்வி அடிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 15 கேள்வி நம்ம ப்ரொசீட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராசஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா உங்களால மேக்சிமம் 50 கேள்விக்கு 42 43 கேள்வி கரெக்டாவே பண்ணலாம். சரிங்க. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பருடைய கண்டென்ட் நம்ம அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், தென் LCM and GCD அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு டாபிக்கை கவர் பண்ணியிருக்கக்கூடிய 50 கேள்விகள். இந்த 50 கேள்விகளும் எப்படி இருக்கும், செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ரொம்ப ரிப்பீட்டடா இம்பார்ட்டன்டான சில கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த இம்பார்ட்டன்டான ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போடணும், இந்த கொஸ்டினை சார்ந்த விஷயங்கள் என்ன, அதாவது இப்ப நாம சொல்ற ஐடியாஸ் என்ன அப்படின்னா த்ரூ கொஸ்டின் பேப்பர் போடும்போது அந்த கொஸ்டின் பேப்பருக்கு உள்ள அங்கங்க பயன்படுற ஐடியாஸையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 4 - 5/, ஒரு குழப்பமான ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்குது. இதை பார்த்த உடனே நம்ம ஐயோ இது என்ன, இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பெரிய குழப்பம் இருக்கும். அப்ப கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுடைய கண்டென்ட் எங்க இருக்கு அப்படின்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது இந்த கொஸ்டினுடைய கண்டென்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த அடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமானது, அதாவது 2 + 1/4 இதுதான் நம்முடைய க்ளூ. இந்த க்ளூல இருந்து கொஸ்டின் ஆரம்பிக்கணும். அப்ப இந்த க்ளூல இருந்து கொஸ்டின் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச விஷயமே தான், இவங்க 2 பேரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது 2யும் 4யும் அது ஒரு கலப்பு பின்னம் அப்படி கூட வச்சுக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும், 8 + 1 என்னாச்சு 9. அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா 4 - 5 1 + 1/, பாருங்க என்னோட, அதாவது நம்ம கொண்டு போற விஷயம் எப்படின்னா இந்த 3+, சரிங்களா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் பண்ணிக்கணும். இதை சர்க்கிள் பண்ணியாச்சு. இதை சர்க்கிள் பண்ணும்போது என்னவா மாறுது பாருங்க. இதை சர்க்கிள் பண்ணா நமக்கு 8 9/4 மாறுது. அந்த 9/4 எப்படி எழுதணும், இந்த ஸ்டெப்ல நிறுத்திக்கணும். இந்த 4 தூக்கி இங்க போடணும், 9 இங்க போடணும். ஃபாஸ்டா கீழே என்ன நம்பர் வருதோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல அது அப்படியே மேல போயிடணும். அந்த கலப்பு பின்னத்தை நம்ம மாத்திக்கணும். அடுத்தது மறுபடியும் இதை சர்க்கிள் பண்ணிக்கணும். இதை சர்க்கிள் பண்றோம். இதை சர்க்கிள் பண்ணதுக்கு அப்புறம் ரூல் என்ன அப்படின்னா இந்த கீழே இருக்க நம்பர் கண்டிப்பா மேல போயிடும். அதுக்கப்புறம் அந்த கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தணும். அப்ப அந்த கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தும் போது 27 ஒரு 31. அப்ப 27 31. அப்ப 4 - 5 1 +, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கலப்பு பின்னம் கீழே 9 இருக்குது, அந்த 9 கண்டிப்பா மேல போயிடணும். இது எப்படி மாறும், இங்க ஒரு 27 ஒரு 31. அப்போ அரைவல் இங்க வந்துட்டோம். அடுத்து இதை சர்க்கிள் பண்ணிக்கணும். அதாவது 4 வந்து நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, 4 வந்து தனியா இருக்கு. அதாவது 4 வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா தனியா, அதாவது இந்த 4 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தனியா இருக்கு. அந்த 4 அப்படின்ற விஷயம் வந்து அதாவது 4 - 5/1+, இந்த அரைவல் நம்ம வந்துட்டோம். இந்த 1+ அந்த அரைவல் நம்ம என்ன வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இங்க என்னவா மாறிடுச்சு, 8 9/4 மாறிச்சு.
மறுபடியும் மேல கொண்டு போறோம் 4ஆ மாறிடுச்சு. மறுபடியும் என்னன்னா 4 மேல இருக்கு, கீழே 9 இருக்கு. அப்போ 9னா 27 31/9. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 9/31 எழுத போறோம். வந்துருச்சு. மறுபடியும் என்ன அப்படின்னா as usual இதை நம்ம சர்க்கிள் பண்ணணும். யாரு? இவங்களை சர்க்கிள் பண்ணணும். இவங்களை சர்க்கிள் பண்ணும்போது 31 40ங்களா? அப்போ -5 மைனஸ் வழக்கம் போல இந்த 31 மேல போயிடும். கீழே யாரு நிற்பாங்க? இந்த 40 நிற்கும். இப்ப ஈஸி. அப்போ கொஸ்டின் ஆரம்பிக்கும் போது என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள், அடுத்த சர்க்கிள், அதாவது ஒவ்வொரு சர்க்கிளையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள், அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள், அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள், இந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்கிளையும் கொண்டு போனா இது ஒண்ணுமே இல்லை. as usual இது ப்ரொசீஜர். 160 மைனஸ் 155/40. இதை கழிச்சா என்ன வருங்க? 5/40. இதை கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 1/8. அப்போ ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த பின்னங்கள் அப்படின்னு சொல்லும்போது கலப்பு பின்னம், அந்த கலப்பு பின்னத்துல அடியில் வரக்கூடிய நம்பர் தூக்கி மேல போட்டுக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் ஃபாஸ்டா மேல போட்டுட்டே போனோம்னா நம்ம இந்த கொஸ்டினுடைய அரைவலை நம்ம ஈஸியா பண்ணிடலாம். சரிங்களா? அதாவது கொஸ்டினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா ஃபாஸ்டா ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் x/4 மைனஸ் x - 3/6. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கொஸ்டினை பார்த்த உடனே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 4 6 இவங்க தான் இந்த கொஸ்டினுடைய பேஸ். இந்த 4 6 உடைய எல்சிஎம் இதெல்லாம் நம்ம எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 4 6 இந்த சின்ன சின்ன நம்பர்ஸ் உடைய மீசிமாலாம் நம்ம ஃபாஸ்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். 4 6 அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுமே கிடையாதுங்க. 4 6 உடைய மீசிமா கண்டுபிடிச்சீங்கன்னா ஒண்ணும் இல்ல. இவங்களுக்கு காமனா இருக்கிறவங்க யாரு? காமனா இருக்கிறவங்க ஆக்சுவலா வந்து 2x2, இது 2x3. இதுதான் ப்ரொசீஜர். எல்சிஎம் என்ன? அப்ப எல்சிஎம் காமனா இருக்குது ஒரு 2, அப்படியே 2x3x3. அப்போ 2x2x3 இதுதான் இதனுடைய மீசிமா எவ்வளவுனா 12. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப கொஸ்டினுடைய எல்சிஎம் என்னன்னா 12. 4 எத்தனை முறை? 3 முறை. அப்ப மேல ஒரு 3x மைனஸ் இங்க பாத்தீங்கன்னா 6னா 2 முறை. ஒரு மைனஸ் உள்ள இருக்கு. இப்ப உள்ள கொண்டு போறோம். அப்படி உள்ள கொண்டு போகும்போது என்னவா வரும்னா இது ஒரு -2x மாறும். பிளஸ் அங்க என்னவா மாறும்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ், இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது +6 = 1. as usual இந்த 12 இங்க போயிடும். 3x ல இருந்து 2x கழிக்கிறீங்க. அப்ப x plus 6 = 12. அப்ப x = எவ்வளவுனா 12 - 6 x = 6. பாருங்க, சிம்பிளான क्वेश्चन தான். முதல்ல பேஸ் என்னன்னா 4,6 எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க. அப்படியே எல்சிஎம் கொண்டு வந்து என்ன பண்ணிருந்தா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? அப்ப ஆன்சர் என்னன்னா இதோட ஆன்சர் 6. சரிங்களா? அப்போ क्वेश्चனுடைய பேஸ் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியான விஷயத்தை நம்ம கொண்டு போனோம். ரைட். முதல்ல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் போட்டு நம்ம குழப்புவாங்க. முதல்ல இந்த क्वेश्चனை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா பார்க்கும்போது என்ன அப்படின்னா இப்போ இங்க 2 நம்பர் இங்க 2 நம்பர் ஒரே நம்பர் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இது a² - b². ஓகே, ரைட். அடுத்தது கீழே 3000 கொடுக்கப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் அங்க காமனா பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா இங்க பாருங்களேன், இதுல இருக்கிற 4 நம்பரும் சேமா இருக்குது. அதுதான் அந்த க்ளூ. 4 நம்பர் சேமா இருக்குது. கீழே பாருங்க 30,000 கொடுத்துருக்கான். 4 நம்பர் சேமா இருக்கு. 4 நம்பர் சேமா இருக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் கழிக்கும் பொழுது அவங்க எல்லாம் 0 ஆயிடுவாங்க. ஏன்னா இதோட ஃபார்முலா என்ன? a + b × a - b. அப்போ இவங்க 2 பேரை மட்டும் கூட்டினால் போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஏன்னா அந்த 4 நம்பர் ஈக்குவலா இருக்கிறதால நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா அதனோட வேரியேஷன் கிடைக்கும். இப்போ இதை கூட்டுங்களேன். இது ஒரு 6, இது ஒரு 16, 18, 19, மிச்சம் 1, 10, 11, மறுபடியும் 11, 12. அப்போ 1 2 1 9 66. ஏன் அப்படின்னா இந்த 4 நம்பர் எல்லாமே 0 ஆயிடும். 7ல இருந்து 4 போச்சுன்னா 3, மேல 30,000 கீழே 30,000, அது கேன்சல் ஆயிடும். சரிங்களா? என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்டா திருப்பி எழுதி, அதாவது 75,983 பிளஸ் அதெல்லாம் எழுதக்கூடாது. இந்த 4 நம்பரும் ஈக்குவலா இருக்குது. அப்போ அந்த 4 நம்பர் போயிடுச்சு. 7ல இருந்து 4 கழிச்சா 3, அப்போ 30,000 கீழே இருக்கு. 30,000 கேன்சல். மிச்சம் இருக்கிறது யாரு? 6. ஆன்சர் 6ல வருது. கூட்டியிருக்காங்க. அப்ப கூட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த 2 பேரையும் கூட்டினால் ஆன்சர் ஓகே ஆயிடும். சரிங்களா? பாருங்க, ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். ரைட். அடுத்தது சிம்பிளிஃபை, சுருக்குக. மேல இந்த பார் போட்டிருக்காங்க. இந்த பார் போட்டனே ஒரு குழப்பம். பார் போட்டா மைனஸ் வந்து பிளஸ் ஆகுமா? எண்கள் அப்படின்னு சொல்லும்போது பார் போட்டாலும் அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு பேர் கான்ஜுகேட். கான்ஜுகேட் அப்படின்றது எங்கன்னா இந்த லாகரிதமிக் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் இங்க தான் அந்த கான்ஜுகேட் வரும். பட் இங்க சொல்லும்போது அந்த மாதிரிலாம் எந்த டிஸ்கஷன்ஸ் எடுத்துக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கும் போது இது மைனஸ் மேல பார் போட்டிருக்கிறதா பிளஸ் வருமா?
எண்களுக்கு அந்த மாதிரி பாரை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆஸ் யூஷுவல் பார் இருந்தாலும் பார் இல்லைனாலும் ஒரே ஆன்சர் தான். பார் நம்மளை குழப்பறதுக்காக கொடுக்கக்கூடியது. பார் போட்டா நம்ம என்ன புரிஞ்சுப்போம்னா உள்ள இருக்கிற மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறும். கண்டிப்பா மாறாது. எண்களுக்கு அந்த மாதிரி நம்ம மாற்றக்கூடாது. அது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ், சார்புகளுக்கு மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் இருக்கும். அப்ப ஆஸ் யூஷுவல் இது என்னவா மாறிடும்? உள்ள இருக்கிற பாருங்களேன் 7 இது என்னவா மாறிடுச்சு? 3ஆ மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். வெளியில யார் இருக்கா? வெளியில ஒரு 2 இருக்கு. அப்ப இங்க ஒரு 6 இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்கள முடிப்போம். இது என்னாச்சு? இது 4. 4 கூட 2 ஆள பெருக்கிறோம் 8. 8 கூட 6 கூட்டினா 14. அப்போ 18 மைனஸ் 5 மைனஸ் 14 இங்கே இருக்கு. ரைட்டுங்களா? அப்படியே சிம்பிளை பண்ண வேண்டியதான். இங்க பார் இருக்கே, உடனே பிளஸ் போட்டு யாராவது போட்டீங்கன்னா அந்த ஆன்சர் இங்க வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 8 பிளஸ் போட்டா அந்த ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணிட கூடாது? கன்சிடர் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பார் வந்தாலும் சிம்பிள் மாத்தக்கூடாது. சரிங்களா? ஓகே. அடுத்தது இங்க கழிக்கிறோம். இங்க கழிக்கும் போது -9. அப்ப 18 மைனஸ் ஆஃப் -9 மைனஸ் மைனஸ் பிளஸ். அப்ப 18 கூட 9 கூட்டினா 27. பாருங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதுல இருக்கிற ஒரே ட்விஸ்ட் இதுதான். இதை பார்த்தா நம்மளும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஓ ஓகே மாத்தணும் போல அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால அதை கன்ஃபியூஸ் ஆகாம நம்ம கரெக்டா என்ன பண்ணிக்கணும்? ப்ரொசீஜர் பிரகாரம் அதை போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே. இது போட மாஸ். இது நமக்கு எல்லாம் தெரியும். இது ஒரு பெரிய கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்ல. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். என்னன்னா டைமிங் எடுக்கும். அந்த டைமிங் நம்ம கரெக்டா மேனுஃபேக்சர் பண்ணணும். ரைட். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் கலப்பு பின்னத்தெல்லாம் பின்னமா மாத்துங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா 8 8 9 9/2 இன்ட்டு அடுத்தது 4 12/13 13/3 மைனஸ் 8 8 3 எவ்வளவுங்க? 24 25/3. அடுத்தது டிவிஷன். இங்க வகுத்தல் கொடுத்திருக்கான். அப்ப ரூல் பிரகாரம் 5 15 17/3. சரிங்களா? நமக்கு என்ன தெரியும்னா போடமாஸ் விதி தெரியும். முதல்ல டிவிஷன். இங்க பாருங்க, டிவிஷன் பண்ணும்போது டிவைட்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த 3 கேன்சல். மிச்சம் இருக்கிற ஆளை அப்படியே எழுதுங்க. அப்ப 9/2 இன்ட்டு 13/3 மைனஸ் 25/17 முடிச்சிட்டோம். அடுத்த ரூல் பெருக்கல். பெருக்கலுக்கு போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது கேன்சல் ஆகுறதா கேன்சல், மைனஸ் போட்டுக்கூடாது. அடுத்தது மல்டிப்ளிகேஷன். இவங்க 2 பேரையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம். அப்படி கேன்சல் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா இது 69 69/2 மைனஸ் 25/17. இங்க பார்க்கும்போதே கொஸ்டினுடைய விஷயம் புரிஞ்சிருச்சு. 34 வந்திருக்குது. ஓகே, கரெக்டா வந்துச்சு நம்மளோட அரைவல். கீழே 2 17. அப்போ 34 தான் மிசிமா. அப்போ 34. பாருங்க, ஈஸியா மிசிமா வந்து 34 ஆயிடுச்சு. மிசிமா 34 ஆயிடுச்சு. 69 69 நம்ம 17 கொண்டு பெருக்கிறோம். 69 × 17. ஓகேவா? 7 63 42 48 42 அப்படின்னு சொல்லும்போது 48. ஃபர்ஸ்ட் 63க்கு 6 ஒரு 42 48 ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 9 அப்புறம் ஒரு 6 இதை கூட்டுறோம். 3 7 10 10 அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகணும்? இங்க ஒரு 11 ஆயிடும். சரிங்களா? அப்போ 1173 மைனஸ் இங்க வெறும் 34 தான். 2ஆல மட்டும் பெருக்கினா போதும். அப்போ 50 50 கொண்டு கழிக்கிறோம். அப்போ என்ன 11723/34 அப்படின்னு வந்துடும். இதை நீங்க சிம்பிளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ 18 சரிங்களா 18 ஆஃப் 1/34 கிடைக்கும். ஒண்ணுமே இல்லை, சிம்பிளானவே. இது ஒவ்வொன்றும் கலப்பு பின்னம். இதை மாற்றும் பொழுது 9/2 13/3 அங்க மைனஸ் 25/3 வகுத்தல் போது இவங்க 2 பேர் கேன்சல் ஆடுவாங்க. 25/17 இதை கேன்சல் பண்றோம். 3 இதை மல்டிப்ளை பண்ணும்போது 69 பிசிமா. இந்த 17 கொண்டு இங்க பெருக்கிறோம், இந்த 2 கொண்டு இங்க பெருக்கிறோம். இது 50 மாறிடுச்சு. இங்க 17 பெருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பெருக்குங்க. பெருக்கிட்டு அதாவது 63 மறுபடியும் ஒரு 42 48 ஒரு 9 69 கூட்டுறீங்க. 17 11 ஆயிடுச்சு. இந்த 1173 இருந்து 50 கழிச்சிங்கன்னா 1223. இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா 18 1/34 கிடைக்கும். சரிங்களா? இந்த கணக்கு நம்ம பெருசுதான். பட் என்னன்னா இந்த கொஸ்டின்லாம் நம்ம கண்டிப்பா எந்த எக்ஸாம்ல கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸியான கொஸ்டின். a/b வந்து 4/5, b/c வந்து 15/16. கொஸ்டின் என்னன்னா c² மைனஸ் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நமக்கு ஈஸியான ஷார்ட் வே என்னன்னா நமக்கு என்ன வேணும்னா முதல்ல இந்த ஏவும் சியும் வேணும். ஏசி தெரிஞ்சாதான் நம்ம கணக்கு போட முடியும். இது எப்படி எழுதலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மல் ரூல் நார்மலா இந்த மாதிரி எழுதலாமா? a/b இன்ட்டு b/c எழுதலாமா? b கேன்சல் a/c கிடைக்குது. இப்போ அவன் கொடுத்துருக்கிற அந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாமா? அந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணும்போது 4/15 4/5 15/16
16. இதையும் இதையும் அடிக்கலாம், இதையும் இதையும் அடிக்கலாம். இது 4 முறை, இது 3 முறை. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா a/c வந்து எவ்வளவு கிடைச்சிருச்சு? a/c வந்து 3/4. ஈஸியஸ்ட் வே, ஃபாஸ்டஸ்ட் வே. நீங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா ரேஷியோஸை யோசிக்க கூடாது. ரேஷியோஸ் எல்லாம் இல்லாம ஈஸியா என்ன வேண்டாம் அப்படின்னா இதெல்லாம் கண்டுபிடிக்காதீங்க. a/b/c எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க. வெறும் a/c a/c போது காமனா கேன்சல் பண்றீங்க, 3/4 கிடைச்சிருச்சு. a வந்து 3, c வந்து 4, கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணுங்க. என்ன ஆன்சர்? c² - a², c² + a². c யோட வேல்யூ எவ்வளோ? 4, 16. அப்போ 4² - எவ்வளோங்க? 3² பை கீழே வந்து 4² + 3², 16. 16ல இருந்து 9, 16ல இருந்து 9 கழிச்சா 7. அப்போ மறுபடியும் ஒரு 25. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 7/25. சரிங்களா? ரொம்ப ஈஸியான வே தான். a/c அப்படின்னா a/b × b/c. a/c கொண்டு வரோம், 3/4 வந்துச்சு. a எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் 3, c எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் 4. அப்போ 16ல இருந்து என்ன கழிக்கிறீங்கன்னா, சாரி 16ல இருந்து 9 கழிக்கிறீங்க. 16ல இருந்து 9 கழிச்சா 7. கீழே வந்து 16 கூட 9 கூட்டுறீங்க, 25. அப்ப 7/25. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதாவது அந்த வே ஆஃப் நம்ம எடுத்துக்கிறதா. சரி, அடுத்த கொஸ்டின். 4x + 5y = 83. திடீர்னு இன்னொரு ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கலாம். 3x / 2y = 21/22. இது கொடுத்தோன்னே ஓகே, இதுவும் என்னன்னா இது ரெண்டு வேரியேஷன். எதை பத்தியும் குழப்படாதீங்க. ரெண்டாவதுல தான் நமக்கு ஈஸியான வே இருக்கு. என்ன அப்படின்னா x கூட 3ன்ற ஆளை பெருக்குனா 21 கிடைக்குது. yன்ற ஆளு கூட 2 பெருக்குனா 22 கிடைக்குது. அப்போ நமக்கே என்ன தெரியும்னா அந்த 3x அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா 7ஆ இருந்தாதான் சாத்தியம். அப்போ இங்க 2y அப்படின்னு சொல்லக்கூடியது 11ஆ இருந்தாதான் சாத்தியம். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு x = 7 ஆகும், y = 11. இதை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. என்ன கொஸ்டின்? y - x. y - x 11 - 7. அப்ப ஆன்சர் என்னன்னா 4. இது என்ன ஈக்குவேஷன்? இதுல கொண்டு போய் அவங்களை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஈக்குவலா வரும். இதை நம்ம குழப்பறதுக்காக என்னெல்லாம் யோசிப்போம் அப்படின்னா இதை ஒரு ஈக்குவேஷன் ஆக்கி சமன்பாடு 1 சமன்பாடு 2ன்னு போட்டு அதை சால்வ் பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட்ல இருக்கிறதான் க்ளூ. 3x = 21, 2y = 22. அப்போ கேன்சல் பண்றோம். எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ என்ன கிடைச்சா கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். யோசித்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி நம்ம கொண்டு போயிடலாம். சரிங்களா? ரொம்ப ஃபாஸ்டா அந்த கொஸ்டினை போடுற அளவுக்கு நம்ம வந்துடணும். ரைட். இதுவும் ஒரு என்ன கொஸ்டின் அப்படின்னா கொஞ்சம் மல்டிப்ளிகேஷனுக்கு டைம் எடுத்துக்கும். நம்ம என்ன மல்டிப்ளிகேஷன்? ஆஸ் யூஷுவல் ரூல் என்ன? 999 × 999 பிளஸ் ரூல் அதானே 995/999 × 999. ஆஸ் யூஷுவல் அதான் ப்ரொசீஜர். இவங்களை பெருக்கி இவங்களை கூட்டி வரக்கூடிய நம்பர். அப்போ என்ன ஆச்சு? இவங்க 2 பேர் கேன்சல். இவங்க 2 பேர் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் இவங்களை பெருக்கி இவங்களை கூட்டினீங்கன்னா உங்களோட ஆன்சர் என்னன்னா 998,996 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த கொஸ்டின்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சரிங்களா? ஈஸியான கொஸ்டின் தானே, ஒண்ணுமே இல்லை. ஓகே, தென் இது ஒரு ஷார்டஸ்ட் வே. என்ன அப்படின்னா 1 - கொஸ்டின் வந்து கழித்தல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 1 - 1/2, 1 - 1/3, 1 - 1/4 ... 1 - 1/100. இதுதான் கொஸ்டின். மைனஸ்ல கொஸ்டின் கொடுத்தா நீங்க என்ன பண்ணிடலாம்னா டைரக்டா அந்த லாஸ்ட்ல என்ன இருக்கோ அவங்க தான் ஆன்சர். இதே கொஸ்டின் பிளஸ்ல இருக்கு. 1 + 1/2, 1 + 1/3 ... 1 + 1/100 இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா இத 101/2 எழுதணும். தட் இஸ் n + 1/2 அப்படின்ற ரூலை அப்ளை பண்ணணும். அப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது ரூல் பிரகாரம் ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 1/n. ஒரு கொஸ்டின் 1ல இருந்து கழிக்கப்பட்டா 1/n, அதே கொஸ்டின் 1ல இருந்து கூட்டப்பட்டா n + 1/2. அப்போ இங்க வெறும் n தான். இப்போ டைரக்டா என்ன சொல்லலாம்னா 1/n அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஈஸியான கொஸ்டின் தானே. ப்ரொசீஜரை பார்த்த உடனே நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். x/y = 4/5. then what is the value of simplest question? x 4 y 5 கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்றோம். அதனால இது ஒரு பெரிய கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்ல. பிளஸ் 2y y வந்து 5, x வந்து 4, 2 × 5 + 4. அப்படியே சிம்பிளை பண்ணுங்க. இது 10, 10ல இருந்து 4, 10ல இருந்து 4 போச்சுன்னா 6. இங்க என்ன ஆச்சு? 14 ஆயிருச்சு. அப்ப 14, 7 14 மீசிமா என்னங்க 14. ஓகே, 14 is LCM.
14 எல்சிஎம்னா இங்க 7, அப்ப 2 கொண்டு பெருக்கணும், 2 பெருக்குனா 8, 8 + 6 இதுவும் 14, அப்ப 14/14 ஆன்சர் என்னன்னா 1. சரிங்களா? ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த வேல்யூ கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்றது. இதுக்கெல்லாம் டைமே எடுத்துக்காது. ஒரு 30 செகண்ட்ஸ் மிஞ்சி போனா 30 செகண்ட்ஸ்ல என்ன பண்ணிரலாம்னா இந்த क्वेश्चனை நம்ம சால்வ் பண்ணிரலாம். சரி, அடுத்த क्वेश्चन ஈஸியான क्वेश्चन. ஆவரேஜ், சராசரி. 1 முதல் 61 எண்களினுடைய சராசரியை காண்க. தட் இஸ் a concept of 1 2 3 ... 61. இந்த நம்பருடைய ஆவரேஜை கண்டுபிடிங்க. ஒரு எண்கள் இயல் எண்களின் சராசரியா இருந்தாலும் சரி, நேச்சுரல் நம்பருடைய சராசரியா இருந்தாலும் சரி, இல்ல இந்த கண்டினியூஸ் நம்பர் தட் இஸ் ஏபி அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு கண்டினியூஸ் நம்பருடைய சராசரியா இருந்தாலும் என்ன பண்ணா போதும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டினா /2 போட்டாவே என்ன கிடைச்சிரும்னா அதோட சராசரி நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? 1 + 2 + கூட்ட தேவையில்ல. தட் இஸ் 10+1 ரூல் தான். பட் என்னன்னா ஒரு நம்பர் கண்டினியூஸா இருந்தால், ஒரு நம்பர் ஏதோ ஒரு ப்ராசஸ்ல கண்டினியூஸா இருந்தா என்ன பண்ணிக்கிட்டா போதுன்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். தட் இஸ் 1ஐயும் 61ஐயும் கூட்டுறோம், 62, 62/2 31. இதுதான் இதனுடைய சராசரி. ஓகேங்களா? ஈஸியா நம்ம ஆவரேஜை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி /2. தென் find the average of odd numbers from 1 to 55. 1 முதல் 55 வரை உள்ள ஒற்றை எண்களின் கூடுதல் அப்படின்னா யார் யாரு? 1 3 5 ... 55. இந்த நம்பர்ஸ் உடைய சராசரி நான் ஏற்கனவே சொன்னதான். ஒரு நம்பர் ஏதோ ஒரு விஷயத்துல கண்டினியூஸ் ப்ராசஸா இருந்தா, தட் இஸ் கூட்டு தொடர் வரிசையாக இருந்தால், ஏபி சீக்வன்ஸா இருந்தா கண்ணை மூடிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணுங்க. அப்படி 2ஆல டிவைட் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா அதோட ஆவரேஜ் கிடைச்சிரும். இதோட ஆவரேஜ் என்னன்னா 28. அது எய்தர் ஈவன் நம்பரா இருந்தாலும் சரி, ஆட் நம்பரா இருந்தாலும் சரி, என்ன அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கிட்டா போதும்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆவரேஜ் கிடைச்சிரும். ஓகேவா? ஈஸி தானே, ஒண்ணுமே இல்ல, சாதாரண விஷயம். இது ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन. What will be the average of first 11 multiples of 5? 11 மடங்குகளின் முதல் 5 எண்களினுடைய சராசரி என்ன? என்ன சொல்றாங்க அப்படின்னா 11 மடங்குகள், அந்த மடங்குகள் வந்து 11. சரிங்களா? மடங்குகள் வந்து 11, முதல் 5 எண்களின் சராசரி. அப்போ முதல் 5 எண்களின் சராசரி, அப்போ 5 எண்கள், அந்த எண்கள் 5. 5 எண்கள்னு சொன்னா அந்த எண்கள் 5. மடங்குகள் அப்படின்னு சொல்லும்போது யார் அப்படின்னா 11. இந்த யாரோட மல்டிபிள்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மல்டிபிள்ஸ் கூட ஒன்று கூட்டிக்கணும், /2. யாரோட மல்டிபிள்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மல்டிபிள்ஸ் கூட என்ன பண்ணிக்கணும், ஒன்று கூட்டிக்கணும். அப்படி ஒன்று கூட்டும்போது என்னன்னா 12, இதை அடிக்கலாம், இதை அடிச்சா 6, அப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்னன்னா 30. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா 30. What will be the average of first 11 multiples of 5? அதாவது 5 முதல் 5 எண்களினுடைய சராசரி, அதாவது 11 மடங்குகளின் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஃபர்ஸ்ட் 11 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. அதாவது क्वेश्चन வந்து என்னன்னா what is the average of first 11 multiples of 5ஓட, அதாவது இந்த 5 10 சொல்றோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி 11 மல்டிபிள்ஸ். அப்போ அந்த மல்டிபிள்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் இதுல முக்கியம். 11 மடங்குகள், மடங்குகள் முதல் 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 5ஆம் வாய்ப்பாடுல வரவங்கலாம் அந்த நம்பர், அதாவது 5 வாய்ப்பாடு, ஆனா மடங்குகள் 11. எதனா 11 பேர். அந்த 11 நம்பர்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, அந்த நம்பர் கூட 1 ஆட் பண்ணி /2 போட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட சராசரி கிடைச்சிரும். ஓகேங்களா? ஈஸி தானே, ஒண்ணுமே இல்ல, ஷார்ட்டஸ்ட் வே ஆஃப். ஓகே ரைட். இது ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन, எல்லா எக்ஸாம்லயும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒருத்தர் இங்க நிக்கிறார், ஏல இருந்து பி என்ற இடத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ல போறாருன்னா 30 கிலோமீட்டர்ல போறாரு. மறுபடியும் வீட்டுக்கு திரும்புறார், என்ன கிலோமீட்டர்ல வேகத்துல போறாரு அப்படின்னா மறுபடியும் என்னன்னா 50 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு. அப்போ என்ன ரூலை யூஸ் பண்ணணும்? ஆவரேஜ் ரூல் தான். கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ போற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் ஆகும், வர டிஸ்டன்ஸ் வந்து ஒய்யா கன்சிடர் பண்ணா நம்ம இது என்ன ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா, ஆவரேஜை கண்டுபிடிக்கிறதுனா 2xy/x+y. இந்த ரூலை யூஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் உடனே கிடைச்சிரும். அதாவது 2xy/x+y. அப்போ 2xy, எக்ஸ்ன்றது போற கான்செப்ட், வர்றது, அந்த மாதிரி ரெண்டு பேரையும் நம்ம ஈஸியா பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன பண்ணிக்கணும்னா ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 2 × 30 × 50 இங்க என்ன கிடைக்கும்? இங்க ரெண்டு பேரையும் கூட்டுறோம், 30 + 50
அப்போ இது என்னாச்சு பாருங்களேன், இங்க ஒரு 1500, அப்போ ஒரு 3000 பை இங்க ஒரு 80, ஒரு 0க்கு ஒரு 0. அப்போ நம்ம இவங்களை டிவைட் பண்றோம். அப்போ இவங்களை டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 300 by 8. இவங்களை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 37.50 km/h. அப்போ ரூல் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு மீண்டும் அதே பிளேஸுக்கு வந்தால், when we reaches to same place with the different of averages, டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல போயிட்டு ஒரு இடத்துல வந்து ரீச் பண்றோம் அப்படின்னா அதோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதோட ஆவரேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ரூல் அப்படின்னா 2xy by x plus y யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணிடலாம்னா அதோட ஆவரேஜை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஈஸி தானே? ஓகே. தென் what is the average of all prime numbers in between 61 to 90? 60 முதல் 90 வரை உள்ள, அதாவது என்ன சொல்றாங்கன்னா 60ல இருந்து 90 வரை உள்ள பகா எண்களின் சராசரி. அப்ப இங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, அந்த பகா எண்கள் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பகா எண்கள் யாருன்னு தெரிஞ்சாதான் இந்த கணக்கு போட முடியும். அப்போ 60ல இருந்து சொல்றான். அப்ப 61 ஒரு பகா எண், 63 ஒரு பகா எண், சாரி 60 ஒரு பகா எண், 61க்கு அப்புறம் யார் அப்படின்னா 61 ஒரு பிரைம் நம்பர். தென் அந்த சீரீஸ்ல யார் அப்படின்னா 67 ஒரு பகா நம்பர், தட் இஸ் பிரைம் நம்பர். தென் 70ல ஆரம்பிக்கும் போது 71 இஸ் எ பிரைம் நம்பர். தென் 73 இஸ் எ பிரைம் நம்பர். தென் அந்த ரோலே அப்படின்னு சொன்னா 79 இஸ் எ பிரைம் நம்பர். தென் அதுக்கப்புறம் 80 சீரீஸ்ல ஆரம்பிக்கும் போது 81 அப்படின்னு சொன்னா அது இஸ் டிவைடட் பை 3. தென் 83 இஸ் எ பிரைம் நம்பர். 83 இஸ் எ பிரைம் நம்பர். 87 சொன்னா அவங்க 3 ஆல டிவைட் ஆவாங்க. தென் 89 இஸ் எ பிரைம் நம்பர். அப்ப மொத்தம் எத்தனை பேர் வராங்கன்னா 7 பேர் வராங்க. அப்ப இந்த 7 பேரை நம்ம கூட்டணும். இந்த 7 பேரை நம்ம கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நீங்க அப்படியே கூட்டிங்க, எப்பவுமே இந்த மாதிரி கூட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ப்ராப்ளம் வந்து ஈஸியா போட்டுடலாம். இங்க கூட்டும் போது இது 128, இங்க கூட்டுறோம் 10, 13 மிச்சம் 1, 21 that is 21, that is 22, 22, அதாவது 120, 110, 123. இங்க கூட்டுறோம். இங்க கூட்டும் போது 160, 160 கூட ஒரு 12 கூட்டணும். அப்போ 172, 172, 10, 13க்கு மிச்சம் 1, 4, 7, 8 ஆச்சு. அதாவது சாரி, இப்போ நம்ம இங்க ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா as usual இதை ஆட் பண்ணும்போது இங்க 160, 172 கிடைக்கும். 172 அப்படின்னு சொல்லும்போது இங்க ஒரு 10, 13 ஒன் பேலன்ஸ், 7, 7, 9, 11, 12 அப்படியே ஒரு பேலன்ஸ். அப்போ 2, 4, 5, 5, 23, 523 by 7, 7 கொண்டு டிவைட் பண்றோம். அப்போ 7 கொண்டு டிவைட் பண்ணும்போது என்னன்னா நமக்கு அப்படியே தெரியும் 7 times 49, 7 times தான் ஆன்சர். அதுக்கப்புறம் என்னன்னா 49 அப்படின்னு சொல்லும்போது எத்தனை ரிமைனிங் இருக்கும்? இங்க ஒரு 43 இருக்கும். அப்போ 43 அப்படின்னு சொல்லும்போது அதாவது 49 30 சம்திங் அப்படின்னா 4. அப்போ டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்கவே தேவையில்லை. நீங்க ஆன்சர் பாயிண்ட் தான் வரும். ஏன்னா 3 டிவைட் ஆகாது. அப்போ 3 டிவைட் ஆகாது அப்படின்னா 74.7. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினுடைய கண்டென்ட்ல இதுதான் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்ற விஷயம் தெரியும். இதுதான் பிரைம் நம்பர்ன்ற விஷயம் தெரிஞ்சா தான் இந்த கொஸ்டினை நம்ம போட முடியும். சரிங்களா? அப்போ முக்கியமான விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் சொன்னா 60ல இருந்து 90க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர் தெரிஞ்சா தான் இந்த கொஸ்டினை நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். சரிங்களா? ஈஸி தானே, ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஒரு கொஸ்டின் தான். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேரும் எப்படி இருக்குன்னா தொடர்ச்சியானவங்களா இருக்கணும். அந்த தொடர்ச்சியானவங்களுடைய ஆவரேஜை கொடுத்துட்டான் 49.5 அப்படின்னு கொடுத்துட்டான். வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் டி? அந்த 4 பேர்ல ரெண்டாவது நம்பரையும் 4வது நம்பரையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? இதான் கொஸ்டின். ஒன்றும் இல்லை, இந்த தொடர்ச்சியான நம்பர் அப்படின்னு கொடுத்தா எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் எக்ஸ், செகண்ட் நம்பர் இஸ் எக்ஸ் பிளஸ் 1, தேர்ட் நம்பர் இஸ் எக்ஸ் பிளஸ் 2, ஃபோர்த் நம்பர் இஸ் எக்ஸ் பிளஸ் 3. இந்த 4 பேருடைய ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 49.5. 4 அடுத்தடுத்த எண்களினுடைய சராசரி, 4 consecutive numbers உடைய ஆவரேஜ். வழக்கம் போல இந்த நம்பரை கொண்டு இங்க பெருக்கணும். 4 consecutive numbers தான் இப்படி தான் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? அப்போ 49.5 கொண்டு நம்ம 4ஆல பெருக்கணும். அதே மாதிரி இங்க x அப்படின்னு சொல்லும்போது இங்க எவ்வளவு இருக்கும்னா ஒரு 4x இருக்கும். நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 6, 4x plus 6 is equal to இங்க 49.5ன்னு வச்சுப்போம். 49னா 98, 98 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே 0.5 சொன்னா கூட என்ன ஆச்சுங்க, இது ஒரு 98
49.5 இதை பெருக்குறீங்க 20 to balance 36 38 3 then 16 19 198 அப்போ இது எவ்வளவு இருக்குதுன்னா 198 இருக்கு 198ல அந்த 6 அங்க கொண்டு போறோம் அப்போ 198 minus 6 that is 192 x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் x ஓட வேல்யூ அப்படினு சொல்லும்போது நமக்கே தெரியும் இத 4 ஆல டிவைட் பண்ணனும் அப்போ 4 ஆல டிவைட் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் 4 டைம்ஸ் 36 தென் என்ன கிடைக்கும் அப்படினா அதாவது 32 னா என்ன ஆச்சுங்க 48 அப்ப 48 அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்பர் 48ன்றது ஃபர்ஸ்ட் நம்பர் 48 is the first number 49 is the second number 50 is the third number 51 is the last number அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யார் b and d ஐ பெருக்க சொல்றாங்க multiplication of b and d b ஐயும் d ஐயும் பெருக்குங்க then क्वेश्चनல பெருக்கணுமா ஃபர்ஸ்ட் பாருங்க 9 1 மல்டிப்ளை பண்ணா யார் இருக்கறாங்க 9 யூனிட் பிளேஸ் அப்ப கண்டுபிடிக்கிற விஷயம் இதுதான் யூனிட் பிளேஸ் அப்படினும்போது 9 1 ஐயும் 9 ஐயும் பெருக்கினா 9 யார் 9ல வராங்க இங்க 2499 தான் வருது அப்ப கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படினா எப்படி கன்சிடர் பண்ணனும்னா நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் x x + 1 x + 2 x + 3 by 4 ஆவரேஜ் இப்ப 49 by 0.5 அத 192 இத கொண்டு போறோம் நார்மல் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நாலு நம்பரை கண்டுபிடிச்சிரோம் அப்ப பெருக்கும்போது யூனிட் பிளேஸ் இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க 19 பெருக்குனா 9 வருது அப்போ என்ன ஆன்சர் அப்படினா 2419 ஓகேங்களா ஈஸி தான ஒண்ணுல ஈஸியான क्वेश्चंस தான் தென் இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन average of 10 numbers is 7 each number is multiplied by 12 what will be the new average என்ன சொல்றாங்கன்னா 10 எண்களின் சராசரி நம்மகிட்ட ஒரு 10 நம்பர் இருக்கு அந்த 10 நம்பரோட சராசரி என்ன சொல்றாங்கன்னா 7 then each number is multiplied by a new number 12 what will be the new average ஒவ்வொரு எண்ணும் 12 ஆல் பெருக்கப்படும் பொழுது ஒவ்வொரு நம்பரையும் 12 ஆல் பெருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா அந்த 10 நம்பரையுமே உள்ள இருக்கிற அந்த 10 பேரையுமே நம்ம என்ன பண்றோம்னா 12 ஆல் பெருக்குறோம் 10 இல்ல உள்ள இருக்கிற ஒவ்வொரையும் ஆவரேஜ்க்கு ஒரு ரூல் இருக்குது என்ன அப்படினா ஒரு சராசரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணை கூட்டினாலும் when we be added subtracted multiplied divide the average will be changes கண்டிப்பா சராசரி மாறும் என்ன மாறும் நீங்க என்ன நம்பரால கூட்டுறீங்களோ அதனுடைய சராசரியும் அதே நம்பரால கூட்டப்படும் என்ன நம்பரால பெருக்குறீங்களோ அதே நம்பரால பெருக்கப்படும் அப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாமே என்ன அப்படினா நீங்க எந்த நம்பரால ஒவ்வொரு எண்ணையும் அந்த அரித்மெட்டிக் ப்ராசஸ் பண்றீங்களோ அதுவாகவே மாறும் அப்போ 7 இங்க இருக்கு அதை என்னால மல்டிப்ளை பண்றாங்க அப்படினா 12ன்ற நம்பரை எல்லாரும் மல்டிப்ளை பண்றாங்க அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இங்க கிடைக்கக்கூடியது என்ன அப்படினா 84 அப்ப ஆன்சர் என்னன்னா 84 சரிங்களா இது ஒரு இம்பார்ட்டன்டான ஐடியா ஆனா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒருத்தர் இருக்காரு அங்க வந்து ரெண்டு பேருக்கு மாறாது கூட்டும் போதும் கழிக்கும் பொழுதும் மாறாது when we must be added to some number or subtracted some number standard deviation does not change பட் என்னன்னா ஆவரேஜை பொறுத்தளவுல கண்டிப்பா அந்த நாலு பேருமே என்னவா மாறுவாங்கன்னா நீங்க என்ன நம்பரால அந்த ப்ராசஸ் பண்றீங்க அந்த நம்பராக மாறுவாங்க சரிங்களா அதனால இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கணும் சரி அடுத்து the average of 5 positive integers is 5 positive integers கேள்வி அதான் என்ன சொல்றேன்னா அடுத்து ஒற்றை எண்களினுடைய சராசரி 9 எண்ணில் அதில் மிகச் சிறிய எண் என்ன அப்படின்றதான் கேள்வி ஒற்றை எண் அங்க என்ன சொன்னோம்னா தொடர்ச்சியான நம்பரா இருந்தா x x + 1 x + 2 இந்த மாதிரி போணும் இதே இது ஹார்ட் நம்பர்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன ப்ராசஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கிட்ட நம்பர் x x + 2 x + 4 x + 6 x + 8 இவங்க தான் அந்த 5 நம்பர் பாருங்க ரெண்டு கேப்ல எடுத்துக்கணும் ஆட் பண்றது ஈவன் நம்பரா தான் இருக்கும் ஆனா நீங்க எடுத்துக்கிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா ஈவன் நம்பர் கிடைச்சிரும் ஆட் நம்பர் கிடைக்கும் டிவைடட் பை 5 = என்ன அப்படினா 9 ப்ராசஸ் பாருங்க அதாவது addition of that is average of 5 odd numbers ஒற்றை எண்களினுடைய சராசரி இப்போ ஒற்றை எண்களின் சராசரி அப்படினு சொல்லும்போது அடுத்தடுத்த ஒற்றை எண்கள் அதனால இது எப்படி கன்சிடர் பண்ணா x x + 2 x + 4 x + 6 x + 8 வழக்கம் போல இது இங்க போய்டும் 5x 5x என்ன இருக்கு இவங்க எல்லாரும் கூட்டுறோம் இது ஒரு 10 அப்படியே ஒரு 20 அப்போ 5x + 20 = எவ்வளவுனா 45 நமக்கு என்ன வேணும்னா x ஓட வேல்யூ வேணும் அப்போ 5x இந்த 20 அங்க போயிருச்சுனா அது அப்படியே என்னவா மாறும்னா மைனஸா மாறும் that is 25 அப்போ x = எவ்வளவுனா 5 முதல் நம்பர் 5 இரண்டாவது நம்பர் 7 மூணாவது நம்பர் 9
அப்புறம் 11 13 அந்த மாதிரி நம்பர் கிடைக்கும். அவன் என்ன கேட்கறானா வாட் இஸ் த லீஸ்ட் ஒன், மிகச்சிறிய எண் என்ன? அப்ப மிகச்சிறிய எண் என்னன்னா 5. ஓகேங்களா, அதனுடைய மிகச்சிறிய நம்பர் வந்து 5. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். அதாவது ஒற்றை எண்கள் அப்படின்னு சொல்லும்போது x, x+2, x+4, x+6, x+8. நார்மலா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா வெறும் x, x+1, x+2, x+3, x+4 அந்த மாதிரி கன்சிடர் பண்ணும். சரிங்களா, வேரியேஷன் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन. இதுவும் ஈஸி தான். இது ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ, மிகப்பெரிய மதிப்பு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 3 வேரியபிள் இருக்கு, இது 3 வேரியபிளை கூட்டினா 13, அதோட மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆஃப் த கான்ஸ்டன்ட்ஸ் அவங்க கூட்டப்பட்டிருக்கு. என்ன பண்ணோம் அப்படின்னா இதுதான் இதோட மேக்ஸிமம் வேல்யூ. இந்த 13 கூட யாரை கூட்டணும்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். வித்தவுட் எ சைன், வித்தவுட் அ சைனை வந்து ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். அப்ப 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் 9 10 14. அப்போ 13 பிளஸ் 14 இவங்களை கூட்டினா என்னன்னா 27. மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க நிறைய ஐடியாஸ் இருக்குது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி, அதாவது மேத்தமெட்டிக்கலா கண்டுபிடிக்கணும்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கலாம். கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுத்தா என்ன பண்ணிக்கிட்டா போகுதுன்னா மேக்ஸிமம் வேல்யூன்றதால செகண்ட் ஆர்டர்ன்றதால தான் ஸ்கொயர் பண்றோம். இந்த ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி இந்த சம்மேஷனால கூட்டினா நமக்கு என்ன கிடைச்சிரும்னா அதோட மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, இதுதான் மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிற ஒரு ஐடியா. சரி, அடுத்தது இதெல்லாம் நார்மலான விஷயம் தான், பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. 47a plus 47b is equal to 1094. What is the average of a and b? அதாவது என்ன சொல்றாங்கன்னா 47a plus 47bன்றது 10904 எனில் a, b னுடைய சராசரி என்ன? ஒன்றும் பண்ணாதீங்க, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அந்த ஈக்குவேஷன் அந்த நம்பரால கண்டிப்பா டிவைட் ஆகும். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல a plus b அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா by 47, கண்டிப்பா 47ஆல டிவைட் ஆகும். அப்போ 47ஆல டிவைட் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிவைட் பண்ணீங்கன்னா 232 கிடைக்கும். சரிங்களா, 47ஆல டிவைட் பண்ணா கிடைக்கும் 232 கிடைக்கும். ஆனா क्वेश्चन அவன் என்ன கேக்குறானா a plus b லாம் கேட்கல, வாட் இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் a plus b, a plus b னுடைய சராசரி என்னன்னு கேக்குறான். அப்ப சராசரினா என்னங்க a plus b by 2. அப்ப 232 by 2 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 116, that is 116. சரிங்களா, அப்ப கொடுக்கிற நம்பர் கம்பல்சரி அந்த மேல இருக்கக்கூடிய நம்பரால டிவைட் பண்ணும். அதை நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா 47ஆல அந்த நம்பர் டிவைட் ஆகும். அதை மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம பார்த்து ஒரு 10 டைம்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணா 10 டைம்ஸ் இல்ல 100 டைம்ஸ். இப்போ 10,000ல நெக்ஸ்ட் क्वेश्चन, determine the smallest 2-digit number which is exactly divisible by 6, 8, 12. அதாவது 6, 8, 12 ஆல் வகுப்படும் மிகச்சிறிய 2 இலக்க எண். அப்ப 2 இலக்க எண்கள்ல மிகச்சிறிய எண் பாத்தீங்கன்னா 10. அதாவது 2-digit நம்பர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 2-digit நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 10, லாஸ்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 99. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல்ல டிவைட் ஆகிற யாராலன்னா 6ஆல 8ஆல 12ஆல டிவைட் ஆகிற ஸ்மாலஸ்ட், இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, கேள்வியில இருக்கக்கூடிய விஷயம் இதுதான், ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்ப 10க்கு அப்புறம் வரக்கூடிய முதல் நம்பர் 6ஆல டிவைட் ஆகணும், 8ஆல டிவைட் ஆகணும், 12ஆல டிவைட் ஆகணும். இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அந்த 3 நம்பருடைய எல்சிஎம் கண்டுபிடிங்க. அந்த 3 நம்பருடைய எல்சிஎம், அப்ப அந்த 3 நம்பருடைய எல்சிஎம் கண்டுபிடிச்சாவே நமக்கு ஆன்சரா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அப்படி கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 2 மறுபடியும் 1 2 1, அப்போ இவங்களை மல்டிப்ளை பண்றோம். 2 × 3 × 2 × 2 ஒரு 6 ஒரு 4, ஆன்சர் பாத்தீங்கன்னா 24. இந்த ரொட்டீனா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர் எல்சிஎம்னா என்ன? எல்சிஎம்னா அந்த 3 பேரையும் கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். 6லயும் வரணும், 8லயும் வரணும், 12லயும் வரக்கூடிய ஒரு நம்பர். ஆனா 2-digit நம்பரா இருக்கணும். क्वेश्चन என்ன அப்படின்னா the smallest 2-digit நம்பர் 2 இலக்க எண்களில், 2 இலக்க எண்கள்ல வந்து 6வது வாய்ப்பாடுலயும் வரணும், 8வது வாய்ப்பாடுலயும் வரணும், தென் 12வது வாய்ப்பாடுலயும் வரணும். இது நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர்ன்றதால அப்படியே கூட சொல்லிடலாம் டைரக்டா. 24க்கு மட்டும் தான் அந்த சாத்தியம். 10க்கு மேல வரக்கூடிய முதல் நம்பர் அப்படின்னா எல்சிஎம் தான் அவங்க ஸ்மாலஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மாலஸ்ட் வார்த்தை எல்லாம் குறிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அது எல்சிஎம் தான் குறிக்குது அப்படின்றது அர்த்தம். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா 24. சரிங்களா, ஈஸியான ஒரு क्वेश्चन தான், நம்ம ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா பாத்துக்கிட்டாவே ஈஸியா நம்ம கொண்டு போயிடலாம். சரி, இது ஒரு தியரியான क्वेश्चन. என்ன क्वेश्चन அப்படின்னா the HCF of 2 numbers, அதாவது 2 எண்களுடைய மீப்பேவா, தட் இஸ் HCF. GCD HCF ரெண்டு ஒண்ணுதான். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லலாம், இல்ல கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லலாம், டிவைசர்னு சொல்லலாம், என்ன சொன்னாலும் ஓகே தான்.
HCF of two numbers is 12. Which of the following can be never? என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து 12. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க கொடுத்திருக்கிற யாரோ ஒருத்தர் என்னவா இருக்க முடியாதுன்னா எல்சிஎம்மா இருக்க முடியாது. ஓகே, எல்சிஎம்மா இருக்க முடியாது. இங்க பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த 12 வரக்கூடிய வாய்ப்பாடுகள், அதாவது 12 வரக்கூடிய வாய்ப்பாடுகள் 24ல வரும், 124 144ல வரும், தென் 96 கூட 12ஆல டிவைட் ஆகும். 96 கூட 12ஆல டிவைட் ஆகும். அப்போ 12ஆல டிவைட் ஆகாத ஒரு நம்பர் யாரு? 50. இதான் அனாலிசிஸ், சாதாரண அனாலிசிஸ். 12ஆல டிவைட் ஆகாத ஒரு நம்பர் யாருன்னா 50. 50 is not be a LCM of the HCF of two numbers. ரெண்டு நம்பர் வந்து HCF வந்து 12 இருந்தா அந்த LCM கண்டுபிடிக்கும் போது இட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 தான் வரும். உங்களுடைய LCM என்ன வரும்னா அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 வரும். ஆனா 50 அப்படின்றது மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 கிடையாது. அப்போ ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், கொஸ்டின்ல இருந்தே ஆன்சரை எக்ஸாக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அதனால சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அங்க இருந்தே அப்படியே வரும், அப்படியே ஈஸியா நம்ம கொண்டு போயிடலாம். ஓகே, அடுத்தது இதுவும் அதேதான். கொஸ்டினை பார்த்த உடனே கொஸ்டின் பாருங்களேன். HCF மீபேவா? கொஸ்டின்ல HCFனா ஆன்சர் ரொம்ப கம்மியா வரணும். கொஸ்டின்ல HCFனா ஆன்சர் ரொம்ப கம்மியா வரணும். எப்படி கம்மியா வரணும்? காமனா இருக்கிறவங்க நம்பர் பாருங்க, 2 5. ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 2ன்றது ஒரு தனி நம்பர், 5ன்றது ஒரு தனி நம்பர். அவங்கள டிவைட் பண்ண அது ரெண்டுமே பிரைம் நம்பர் வேற. அவ்வளவுதான், அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது ரெண்டுமே மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். அப்போ நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா 2 × x² - y² என்ன எழுதலாம்னா 2 x - y × x + y எழுதலாம். இந்த 5 × x³ - y³ என்ன எழுதலாம்னா 5 × x - y x² - xy + y² எழுதலாம். அப்படி எழுதும் பொழுது என்னவா மாறும் அப்படின்னா x - y அப்படின்னு சொல்லக்கூடியது காமனா இருக்கும். இந்த x - y காமனா இருக்கிறதால இதனுடைய LCM GCD that is HCF என்ன அப்படின்னா x - y. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரெண்டுமே மைனஸ்ல வந்திருக்குது. ரெண்டுமே இதெல்லாம் கூட தேவையில்லை, என்ன பொறுத்தவரை இதெல்லாம் கூட தேவையில்லை. ரெண்டுமே மைனஸ்ல வந்திருக்கு. ரெண்டுமே மைனஸ்ல வந்திருக்கிறதால கம்பல்சரி அதனுடைய HCF ஓட ஆன்சர் அதனுடைய சிங்கிள் லீனியர் ஈக்குவேஷனா இருக்கக்கூடிய x - y தான் வரும். சரிங்களா? ஃபார்முலாவே இல்லாம கூட இந்த கொஸ்டின்லாம் நம்ம ஈஸியா அனலைசிஸ் பண்ணிடலாம். சரி, அடுத்தது என்ன கொஸ்டின் அப்படின்னா 3 நம்பர் இருக்குது. அந்த 3 நம்பருடைய ரேஷியோஸ் என்ன அப்படின்னா 1:3:3. அதாவது 3 நம்பர், அந்த 3 நம்பருடைய ரேஷியோ வந்து 1:2:3. அதோட HCFன்றது என்னன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அது எவ்வளோனா 12. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அந்த 3 நம்பர் யாரு? ஒரு 3 நம்பர் 3 விகிதங்கள்ல இருக்குது, 3 ரேஷியோஸ்ல இருக்குது. ஆனா அது HCF நமக்கு தெரியும். நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இந்த 12 கொண்டு வந்து இவங்க 3 பேரையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப ஆன்சர் 12 24 36. இதுதான் அந்த 3 பேரு. சரிங்களா? HCF கொடுத்துட்டு ரேஷியோஸ் கொடுத்தா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். LCM கொடுக்கும்போது இவங்களை ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும். அதனால நம்ம LCM கொடுத்தாங்கன்னா இவங்க எல்லாரும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு HCF கண்டுபிடிச்சிடலாம். HCF கொடுத்துருந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அந்த மடங்கு தான் ஆக்சுவலா. அந்த மடங்கை கொண்டு போய் இந்த 3 ரேஷியோஸையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா அதோட HCF உடைய ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, திஸ் இஸ் LCM. நார்மல் LCM 15 24 32 45 மீசிமா என்ன? நமக்கு சாதாரண ஒரு மீசிமா தான் இது. 15 24 32 45 நார்மலா ஒரு LCM நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, முதல்ல இது 5ல கூட போடலாம். 5 அப்படின்னு சொல்லும்போது 3, இது 24 டிவைட் ஆகாது 32, தென் இது 9ஆ மாறிடுச்சு, இது 9. தென் அகைன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பெரிய நம்பரா கூட நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டே போகலாம். 3 அப்படின்னு சொல்லும்போது 1, இது 8ஆ மாறும், இது 32, இது 3, மறுபடியும் இது 8 அப்படின்னு சொல்லும்போது 1 1 4 3. அவ்வளவுதான். இவங்க 2 பேர் மறுபடியும் நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அப்ப டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது 5 × 3 × தென் 8 × என்னென்ன நம்பர்ஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்குதோ அங்க 12, இங்க ஒரு 12. அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எப்படிலாம் மல்டிப்ளை பண்ணணும்னா ஈஸியா மல்டிப்ளை பண்ற ஒரு ஐடியா சொல்றேன். இப்பவே 0 வரக்கூடிய நம்பர், அதாவது இது 0 வர்றது, தட் இஸ் இவங்க 2 பேர் மல்டிப்ளை பண்ணுங்களேன். 0 வரக்கூடியதுன்னா 5ஐயும் 8ஐயும் பெருக்குனா 0, தட் இஸ் 40. 40 × 36, ஒரு 0க்கு ஒரு 0. தென்
இது ஒரு 24, மிச்சம் 2 12 14. இப்போ ஆன்சர் என்னன்னா 1440. எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க லாஸ்ட் மல்டிபிளிகேஷன் மட்டும் என்ன ரூல் பண்ணணும் அப்படின்னா, அதாவது 0 வரக்கூடிய நம்பரை தனியா பிரிக்கிடுங்க, மிச்சம் இருக்கவங்கள தனியா பிரிக்குனா அந்த பெருக்களுடைய விஷயங்கள் என்னவா இருக்கும்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் கூட. இந்த கொஸ்டின் பேப்பர்லயே நம்ம கொஞ்சம் ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டான அப்படின்ற ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி, அப்போ எக்ஸாம்ல கொஞ்சம் யோசித்து தான் போட முடியும் அப்படின்னா இந்த ஒரு கேள்வியை நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த கேள்வியில நிறைய அனாலிசிஸ் ஆன விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால இந்த கேள்வியை கொஞ்சம் அழகா புரிஞ்சுக்கிட்டா, அதாவது விஷயம் என்ன அப்படின்ற கண்டென்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, கொஸ்டினை பாருங்களேன். Find the least, that is question is least, மிகச்சிறிய, when it is divided by 16ஆல வகுப்படணும், 18ஆல வகுப்படணும், 20ஆல வகுப்படணும், 25ஆல வகுப்படணும். அப்படி வகுப்படும் போது என்ன மீதி கொடுக்கும் அப்படின்னா 4 அப்படின்ற ஒரு மீதியை கொடுக்கிற ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும். பட் when it is divided by 7, 7 கொண்டு பெருக்கும் பொழுது ரிமைண்டர் கொடுக்க கூடாது. நம்ம 16ஆல 18ஆல 20ஆல 25ஆல வகுப்படும் பொழுது, டிவைட் பண்ணும் பொழுது 4 என்ற ஒரு நம்பரை கொடுக்கணும். அது ஒரு ரூல். அது தனியா ஒரு ப்ராப்ளமா கூட போடலாம். அது இல்லாம இன்னொரு கண்டிஷன் சொல்றான், ஆனா கண்டிப்பா இட் இஸ் டிவிசிபிள் பை 7ஆ இருக்கணும். அப்படி இருக்கவங்க யாரு? முதல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்த லீஸ்ட், கிரேட்டஸ்ட், ஸ்மாலஸ்ட் இவங்கெல்லாம் யார் கொடுத்தாலும் முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சிடும். கொஸ்டின்ல கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிங்க, இந்த மாதிரிலாம் கேள்விகள் வரும். ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்ட்ல என்ன பண்ணணும்னா, இந்த கேள்வியை பார்த்தோன்னே கொடுத்துருக்க 4 நம்பர் 5 நம்பர் கிடக்கிறாங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சிடும். சரி, இப்போ நான் இங்க 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. யார் யாரை கொடுத்துருக்காங்கன்னா 16, 18, 20, 25 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பருடைய எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன வேணா கன்சிடர் பண்ணலாம். ஒரு 4 கூட நம்ம போட்டுக்கலாம். 4னா இது 4, then 18, இது 5, மறுபடியும் ஒரு 25, மறுபடியும் 5 கொண்டு பெருக்கலாம். 4, 18, இது 1, இது 5, மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணலாம். அப்போ 2, 9, மறுபடியும் 1, 5, அவ்வளோதான். இது டிவைட் ஆகாது. நம்ம அப்படியே கூட இதோட ப்ராசஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 20 கூட 2 கூட 40, இங்கே சொல்லும்போது ஒரு 45, 90, 90 ஒரு 40. அதாவது எல்சிஎம் என்ன அப்படின்னா, எல்சிஎம் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை. எல்சிஎம் தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். 20 into 2 40, இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 45 into 2 90. அப்போ எல்சிஎம் எவ்வளோ கிடைக்குதுன்னா 3600 எல்சிஎம். ஓகேங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 3600 எல்சிஎம். இந்த 3600 எல்சிஎம் நான் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 3600 கண்டிப்பா 16ஆல 18ஆல 20ஆல 25ஆல டிவைட் ஆகும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் லீவ்ஸ் த ரிமைண்டர் 4. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 4 என்ற மீதியை கொடுக்கிறது. அப்ப 4 என்ற மீதியை கொடுக்குதுன்னா 3004. இதை கூட்டினா ஒரு நம்பர் கிடைக்கும். இது என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த 2வது லைன் இல்லைன்னா, இந்த லைன் இல்ல கொஸ்டின் பேப்பர்ல, இந்த லைன் இல்லைன்னா அவ்வளவுதான், இதுதான் ஆன்சர். 3604 முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த கொஸ்டின்ல அவன் ஒரு லைனை சேர்த்து கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கானா, when it is divided by 7, when it is divided by 7, there is a no remainder. 7ஆல டிவைட் பண்ணுவோம், அந்த ரிமைண்டர் வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பரை, அதாவது இந்த 3600x plus 4 is divisible by 7ஆ இல்லையான்னு செக் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது இந்த 3600 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் மிச்சம் எவ்வளவு நிற்கும் அப்படின்னா 3598 அப்படின்ற நம்பர் தான் 7ஆல டிவைட் ஆகும். 3600ல நம்ம 7ஆல டிவைட் பண்ணணும்னு வச்சுங்களேன், 3 5 9 8 தான் 7ஆல டிவைட் ஆகும். அப்போ இது தனியா நிக்குது. இதோட ரிமைண்டர் எவ்வளோ? 2x. 2x plus 4, அதாவது 4ன்றது எப்பயுமே அந்த நம்பரை கூட்டிகிட்டே வரணும். இந்த 3600 7ஆல் டிவைட் ஆகாது. அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் அப்படின்னா 3 5 98, 2 நம்பர் குறைவா இருக்குது. அப்ப 2x, அங்க ஒரு 4, 2x plus 4. இந்த xக்கு என்ன மதிப்பை போட்டால், நல்ல கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க, இந்த xக்கு என்ன மதிப்பு போட்டா அது 7 மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அல்லது 7ஆல டிவைட் ஆகிற நம்பரா வரணும். 1 போடுறோம், 1 போட்டா என்னங்க 6, 2 போட்டா 8, 3 3 தான் 6 10, 4 4னா 8 12, 5 போட்டா 14. when x equal to 5 அப்படின்னும் போது 14 வரும். கண்டிப்பா இது டிவைட் ஆகும். அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா, xக்கு 5 போட்டா தான் கிடைக்குது. அப்ப xக்கு 5 போடணுமா? எங்க போடணும்னா இந்த 3600 இருக்கு பாத்தீங்களா, 3600 into 5
பிளஸ் 4 தான் உங்களுடைய விடை. ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு பெரிய கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இந்த கொஸ்டின் ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா as usual எல்சிஎம் கூட அந்த ரிமைண்டர் கூட்டுறோம், முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கான், 7ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறான். அப்ப 7ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3600 7ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன நம்பர் டிவைட் ஆகுதுன்னா 3598 தான் டிவைட் ஆகுது. எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 2x அந்த ரிமைண்டர் 4. இந்த இடத்துல என்ன நம்பரை போட்டா அது டிவைட் ஆகும்னு பார்க்கணும். 5 போட்டா தான் டிவைட் ஆகுது. அப்ப அந்த 5 இந்த ஒரிஜினல் எக்ஸால பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும். அப்போ என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 180 இது 3600 into 5 plus 4 பெருக்குனீங்கன்னா 18004 கிடைக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப உங்களை ட்விஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் முதல்ல எடுப்பாங்க. கிரேட்டஸ்ட், ஸ்மாலஸ்ட், லார்ஜஸ்ட் என்ன கேட்டாலும் எல்சிஎம். ரிமைண்டர் அப்படின்னா அந்த ரிமைண்டர் கூட்டிக்கணும். லாஸ்ட் வரக்கூடிய எல்சிஎம் கூட்டினா ரிமைண்டர். அது ஒரு கேள்வி முடிஞ்சிருச்சு. சப்போஸ் ஏதாவது உங்களை டிவிசிபிள் பை தட் நம்பர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அந்த பர்டிகுலர் அந்த பெரிய நம்பரை டிவைட் பண்ணி எவ்வளவு ரிமைண்டர் மிச்சம் வருதோ அதை தனியா அந்த 2x plus 4 எழுதி அந்த நம்பரால என்ன நம்பரை போட்டா டிவைட் பண்ணி செக் பண்ணீங்கன்னா நீங்க ஆன்சரை வெரிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது the greatest number that divides 105 1001 then 246 என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நம்பர் பெரிய நம்பர். பெரிய நம்பர்னா எல்சிஎம் தான்பா. அதாவது ஜிசிடி எல்சிஎம் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க. 105 டிவைட் பண்ணணும், 1001 டிவைட் பண்ணணும், 2436 டிவைட் பண்ணணும். இங்க பாருங்களேன், 5ல 15 டிவைட் பண்ற நம்பர் கண்டிப்பா 1ல முடியாது, 6ல முடியாது. அப்ப 15 கிடையாது. 11 அப்படின்னு சொல்லும்போது 21 11 அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 105 வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். 105 11 வகுப்படுது சின்ன நம்பரை செக் பண்ணி பார்க்கலாம். 99 தான். 11ஆம் வாய்ப்பாடுல என்ன வராதுன்னா 101 வராது. 11ஆம் வாய்ப்பாடுல 105 வராது. 99 அவ்வளவுதான். 99 வரும். அதுக்கப்புறம் நேஸ்டா 110 வந்துடும். அப்போ 11ம் கிடையாது. அப்ப இருக்கிறது யாரு? 7 மல்டிபிள்ஸ் ஆஃப் 21. அதாவது 7 வந்து 7, 21 7 மடங்கு. அப்ப கண்டிப்பா இந்த 2 நம்பர்ல மிக கிரேட்டஸ்ட் நம்பர்னா ஃபர்ஸ்ட் நம்பர் அதுதான். மீதி வராமல் வேற டிவைட் பண்ணணும் அப்படின்றான். அப்ப 21 அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா என்ன அர்த்தம்னா இந்த 7 தான் இந்த 3 பேரையும் டிவைட் பண்ற இன்னொரு பாங்க்ல சொன்னா that is HCF. HCF of 105, 1001 and 2436 ஓட HCF என்ன அப்படின்னா 7. சரிங்களா? HCF ன்னு சொன்னாலும் சரி, இந்த மாதிரி நீங்க கிராஸ் செக் பண்ணி ஆன்சரை செக் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு நார்மல் பேசிக் புக்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு மாடலான क्वेश्चन தான். பவர்ஸ் வாட் இஸ் HCF? HCFனா சின்னதுங்க. Hனா சின்னதுங்க. Hயும் Gயும் சின்னது. HCF GCDனா சின்னது. Lனா பெருசு. லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். மல்டிபிள்னா பெருசு. ஃபேக்டர்னா சின்னது. இங்க எழுதி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கன்சிடர் பண்ணணும். இங்க எழுதி இருக்கிற மல்டிபிள்ஸை HCF அப்படின்னா இன்டர்செக்ஷன் மாதிரி. ஆக்சுவலா இது என்னப்பா அப்படின்னா இப்ப இந்த A வெட்டு Bன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. கணங்கள்ல வெட்டுனா என்ன அர்த்தம்? காமனா இருக்கணும், எல்லாத்துலயுமே இருக்கணும். அதுதான் HCF. அப்ப காமனா இருக்கிற ஆளுங்க, காமனா இல்லாத ஆளுங்கலாம் எடுத்துக்கூடாது. பாருங்களேன், 7 இங்க மட்டும் தான் இருக்குது. அப்ப 7 வேற இடத்துல விட்டுருங்க, தேவையில்லை. 11 இதுல மட்டும் தான் இருக்கு, இதுல இல்ல, அப்ப தேவையில்லை, எடுத்துருங்க. 2 முதல்ல இங்க ஆரம்பிக்கிறோம். இதுல யாரு சின்னவங்க? இவங்க தான் சின்னவங்க. இதுல சின்னவங்க யாருன்னா 2. அப்போ 2 ஸ்கொயர் தான் சின்னது. 3ல பார்க்கணும். 3ல 3 கியூப், 3 ஸ்கொயர் 5. அப்போ இங்க 3 ஸ்கொயர் தான் சின்னது. 5ல பார்க்கணும். 5 நடுக்கு 5, 5 நடுக்கு 2, 5. வெறும் 5 தான். அப்போ இன்ட் 5. 7 11. 7 11 இருக்கு, ஆனா அது ஒருத்துலயோ ரெண்டுத்துல தான் இருக்குது, 3த்துலயும் இல்ல. அப்போ இதோட எல்சிஎம் HCF அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா GCDன்னு சொல்லலாம். இதோட ஆன்சர் என்னன்னா 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இன்ட்டு 5. சரிங்களா? இதுதான் இந்த எல்சிஎம் GCDயோட விஷயங்கள். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்ம அந்த ஐடியாஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எல்சிஎம் ஒரு ஃபிராக்ஷனுடைய எல்சிஎம், அதாவது பின்னங்களுடைய எல்சிஎம். இந்த பின்னங்களுடைய எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும் ரூல் அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் LCM of numerator divided by HCF of denominator.
ஒரு ஃபிராக்ஷனோட எல்சிஎம் கேட்டா என்ன பண்ணணும்னா மேல இருக்கக்கூடிய எண்களினுடைய மீசிமாவும் கீழே இருக்க எண்களுடைய மீபேவாவும், அதாவது நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய எல்சிஎம் கொஸ்டினா இருந்தா, HCF கொஸ்டினா இருந்தா அப்படியே மேல HCF கீழே வந்து எல்சிஎம். இப்ப ரூல் பிரகாரம் மேல இருக்க நம்பர்லாம் யாரு? 2 3 4 9 இவங்களுடைய எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இது 2, அப்போ 1 3 2 9 மறுபடியும் 3ஆல 1 1 தட் இஸ் 2 3. இப்ப இங்க ஒரு 6 இங்க ஒரு 6 36, இது 36 ஆயிடுச்சு. எல்சிஎம் வந்து 36 ஆயிடுச்சு. HCF கீழே இருக்க நம்பருங்க யாருன்னு பார்க்கணும். கீழே இருக்க நம்பர் யாரு? கீழே இருக்க நம்பர் 3 4 7 13. இவங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாதவங்க. அப்ப HCF வந்து 1. அப்ப ரூல் பிரகாரம் எல்சிஎம் எவ்வளவு? 36. கீழே HCF 1. அப்ப ஆன்சர் என்னன்னா 36. சரிங்களா? ஒரு பின்னத்தினுடைய மீசிமாவோ மீபேவாவோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, என்ன கொஸ்டினோ அவங்க மேல வரணும், அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஆள் கீழே வரணும். எல்சிஎம் கொஸ்டின் வந்தா எல்சிஎம் மேல, HCF கொஸ்டின் வந்தா HCF மேல. ஓகேங்களா? ஈஸி தானே? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நார்மலா சிம்பிளான ஒரு கொஸ்டின். சரி, இதுவும் அதே தான். எல்சிஎம் ஜிசிடி தான். எல்சிஎம் ஆஃப் 3 2.7 0. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாயிண்ட்ல வச்சுலாம் கணக்கு போடாதீங்க. முதல்ல இதை ஃபிராக்ஷனா மாத்துங்க. ஃபிராக்ஷன் எப்படி மாத்துறது? இது 3/1. 2.7 என்னங்க? 2/27/10. தென் 0.06 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 9/100. இந்த மாதிரி மாத்தினீங்கன்னா ஈஸி. இப்ப கொஸ்டின் என்ன? எல்சிஎம்னா என்ன? மேல இருக்கிறவங்களுக்கு எல்சிஎம். ரூல் என்ன? மேல இருக்கிற ஆளுங்களுக்கு எல்சிஎம், கீழே இருக்கிற ஆளுங்க HCF. சரிங்களா? கீழே 1 10 100 யாரு காமன்? 1 தான் காமன். முடிஞ்சிருச்சு. கீழே 1 தான். 90% கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணுவோம் 1 தான் வரும். 3 இது நம்ம போடாம கூட சொல்லலாம். 3 27 9 இதோட மீசிமா 1 தட் இஸ் 9 9 3 அப்படின்னு 3 1 3 1. அப்போ 27 எல்சிஎம் 27. அப்போ டைரக்டா இது 27. அப்போ ஆன்சர் பாருங்க, என்ன ஆன்சர்? 27. என்னெல்லாம் பண்ணிட கூடாதுன்னா, இங்க பாயிண்ட்ல இருக்க ஆன்சர் பாயிண்ட்ல தான் வரும். நிறைய பேர் அப்படிதான் முடிவு பண்றது. இது பாயிண்ட்ல இருக்க ஆன்சர் பாயிண்ட்ல வரும் அப்படிலாம் இல்ல. என்ன கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டினை நீங்க ஃபிராக்ஷனா மாத்தும் பொழுது எல்சிஎம் அப்படின்னா டினாமினேட்டர் இருக்கவங்களாம் எல்சிஎம், கீழே இருக்கவங்கலாம் HCF. அப்ப அது மாதிரி கண்டுபிடிக்கும் போது அந்த கொஸ்டினே ஃபிராக்ஷன்ல இருந்தா கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நார்மல் நம்பரா கூட கிடைக்கலாம். சரிங்களா? ஓகே தானே? ஈஸி தானே? ஒண்ணுமே இல்ல. ஒரு அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கு. ஓகே, 3 சப்ட்ராக்டட் பை a particular நம்பர். ஒரு நம்பர்ல இருந்து 3 கழிக்கிறோம். 3 கழிக்கும் பொழுது இட் இஸ் டிவிசிபிள் பை. கொஸ்டினோட ரிவிஷன் தான். கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஸ் யூஷுவல் தான். ரைட். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வழக்கம் போல கிரேட்டஸ்ட் நம்பர், பர்டிகுலர் நம்பர், சப்ட்ராக்டட், டிவிசிபிள் பை, இதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் வரும்போது எல்சிஎம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணோம்னா, இந்த 4 பேருடைய எல்சிஎம் 21 28 36 45 கண்டுபிடிக்கிறோம். ஆஸ் யூஷுவல் மீசிமா அப்படின்னு சொல்லும்போது இப்போ 3ஆல டிவைட் பண்றோம்னு வச்சுங்களேன். இது 7, இது 28, இது 12, இது 15. அதாவது 7 28 12 15. தென் 7ஆல டிவைட் பண்ணலாமா? 1 4 12 15. மறுபடியும் 4ஆல டிவைட் பண்ணுங்க. 1 1 3 15. மறுபடியும் 3ஆல. இப்போ 1 1 1 5. எல்சிஎம் அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்பர்லாம் பாருங்களேன்? 3 × 7 × 4 × 3 லாஸ்டா அங்க ஒரு 5. அப்படி பெருக்கும் போது உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னா 1260 கிடைக்கும். 1260 கிடைக்குது. ஆனா the number 3 subtracted ஒரு 3 கழிக்கணும்ன்றான். அப்ப 3 கழிக்கணும்னா இந்த ரிமைண்டர், அதுதான் ஆக்சுவலா அர்த்தம். மீதி இந்த 3 கூட்டுங்க. அப்படி 3 கூட்டும் போது 1263 அப்படின்றதான் இதோட ஆன்சர். சரிங்களா? ரிமைண்டர் 3 வந்தாலும் அதே தான், 3 கழிக்கணும்னு சொன்னாலும் அதே ப்ராசஸ் தான். சரிங்களா? 3 கழிக்கணும் அப்படின்னா 3 நம்ம கழிச்சா அதோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்தது இது ஈஸியான கொஸ்டின். இது புக்ல இருக்கக்கூடிய நம்ம நார்மலா ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா 3ABC then 6 9ABC, தட் இஸ் இத 6ஆ மாத்தீங்க. இது வந்து 6ABC ஸ்கொயர். சரி, ஆஸ் யூஷுவல் ரூல் என்ன அப்படின்னா, நீ பேவா HCF இஸ் காமன் டிவைசர். அப்போ 3 6 9 இவங்களுடைய காமன் டிவைசர் பார்த்தீங்கன்னா 3 தான். 3க்கு அப்புறம் யாரும் இல்லை. ஓகே, தட் இஸ் 3.
எழுத்துக்கள்னு சொல்லும்போது ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கவங்களை கன்சிடர். ஸ்மால் லெட்டர்ஸ்ல ஸ்மாலா இருக்கக்கூடிய பவர் இது a ஸ்கொயர் a அப்ப a, b ஸ்கொயர் b அப்ப b கம்மியா இருக்கிற பவர், c ஸ்கொயர் அப்ப c. அப்ப ஆன்சர் என்னன்னா ABC. சரிங்களா? பவர் யாருக்கு கம்மியா, அதாவது ஒரு எழுத்தோட பவர் மேல இருக்கக்கூடிய அடுக்கு வந்து யார் கம்மியா இருக்காங்களோ அவங்க தான் HCF வருவாங்க. சரிங்களா? அவங்க தான் அதோட வேல்யூஸா கன்சிடர் ஆகும். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ், இதெல்லாம் சிம்பிளான क्वेश्चन தான். ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட் வந்து 1600. HCF is 11. நமக்கு ரூல் என்ன தெரியும்? ரெண்டு நம்பர், அந்த ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட, இப்போ எக்ஸ்ன்றது ஒரு நம்பர் மல்டிப்ளைட் பை ஒய் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருடைய HCF into LCM. இது பேசிக் ரூல், நார்மலா ஒரு பேசிக் ரூல் தான். இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. அப்போ LCM வேணும்ன்றான். LCMன்றது ப்ராடக்டை கொடுத்துட்டான், divided by 5. 5 ஆல நம்ம டிவைட் பண்றோம். as usual எத்தனைனா 3 times 15 2 that is 20. அப்ப எவ்வளவுனா 3 to 0 320 அப்படின்றது LCM உடைய ஆன்சர். ரொம்ப சிம்பிளான வேரியேஷன் தான். 1600 5ஆல டிவைட் பண்றோம், 5ஆல டிவைட் பண்ணா 320. ரூல் என்னன்னா ரெண்டு நம்பருடைய பெருக்கல் பலன் அதனுடைய மீசிமா மீப்பாவோட பெருக்கல் பலனுக்கு சமமா இருக்கும். the product of two numbers is equal to the product of its LCM and GCD அப்படின்றது ஒரு ரூல். அந்த ரூல் அப்ளை பண்ணும்போது இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நார்மலா ஒரு சிம்பிளான ஒரு क्वेश्चन தான் இது. then what is the greatest number that will divided by 2400810 gives a reminder. different reminders கொடுக்குது. இந்த டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் கொடுக்கறதால என்ன பண்ணணும் அப்படின்னா கிரேட்டஸ்ட் நம்பர் क्वेश्चन பாருங்க. கிரேட்டஸ்ட் நம்பர், அப்ப கிரேட்டஸ்ட் நம்பர் ஒரு பெரிய நம்பர் 2400 டிவைட் பண்ணோம் 1008. ஆனா என்ன ரிமைண்டர் கொடுக்கணும்னா 6ஐயும் 4ஐயும் கொடுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா இந்த 2400ல இருந்து 6 கழிங்க. 2400ல இருந்து 6 கழிச்சா இது 2394 கிடைக்கும். அதே மாதிரி 1810ல இருந்து 4 கழிங்க, இப்படி கழிச்சா 1804 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் முடிச்சிடணும். கிரேட்டஸ்ட் நம்பர்னு கொடுத்தா HCF அப்படின்ற ஒரு ஆளு ஞாபகம் வரணும். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த 2394,1804 கூட HCF கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த HCF என்ன கிடைக்கும்னா 42 கிடைக்கும். அப்போ 42 அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு காமனான நம்பர். அப்போ இந்த 2394ஐயும் that is 1804ஐயும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு காமனா டிவைசர். முதல்ல நீங்க as usual அப்படியே ப்ரொசீஜர் பிரகாரம் 2ஆல 4ஆல அப்படியே போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன GCD கிடைக்கும்னா 42. கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னா GCD-யை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதனால இதோட ஆன்சர் என்னன்னா 42. ஓகே, ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் லெஸ் தென் 900. 900 விட கம்மியா இருக்கணும், 900 விட கம்மியா இருக்கணும். ஆனா இட் இஸ் டிவிசிபிள் பை 8 12 28 கிரேட்டஸ்ட் நம்பர். இப்போ as usual அதே தான். முதல்ல என்ன பண்ணணும்னா இவங்க மூணு பேருடைய LCM கண்டுபிடிக்கிறோம். சரி, முதல்ல 4 ஆலே போடலாம். 4ன்னு சொல்லும்போது 2 3 இது 8, சாரி 2 3 7, 4 ஆல டிவைட் பண்றோம். 4 ஆல டிவைட் பண்ணும்போது இது 2 இது 3 இது 7. அவ்வளவுதான், மறுபடியும் யாராலையும் டிவைட் ஆகாது. அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 8 தென் 8 into 21 மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது 8 168. இதோட LCM வந்து 168. இந்த மூணு பேரோட LCM கண்டுபிடிச்சோம். மூணு பேரோட LCM வந்து 168. என்ன பண்ணணும்னா அந்த 900 168 ஆல டிவைட் பண்ணணும். அந்த 900 168 ஆல டிவைட் பண்றோம். 160 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பாத்தீங்கன்னா 160 into 5 800. அப்போ ஒரு 5 டைம்ஸ் வச்சுப்போம். 5 னா 40 4 பேலன்ஸ், தென் 30 34 மீதி 3 8 840 840 ரிமைண்டர் கழிக்கிறீங்க. கழிக்கும் பொழுது என்ன கிடைக்கும்னா இங்க ஒரு 60 கிடைக்கும். சரி, அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ரிமைண்டர்லாம் நமக்கு தேவையில்லை. எந்த நம்பர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிவைட் ஆகுது அதுதான் क्वेश्चन. அப்போ 168 அப்படின்றது எத்தனை முறை எவ்வளவு நம்பர் கிடைக்குது அப்படின்னா அதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன நம்பர் 60 தான். ஆக்சுவலா ரிமைண்டர் 60 அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அந்த 900ல இருந்து 900ல இருந்து இந்த 60-ய கழிச்சிங்கன்னா
உங்களுக்கு 840 கிடைக்கும். இந்த ரிமைண்டரை கழிக்கணும் எங்கன்னா கொஸ்டின்ல இருந்து. எப்பயுமே ப்ரொசீஜர் தான். ஒரு பெரிய நம்பரோ சின்ன நம்பரோ கேட்கறாங்க அப்படின்னா பெரிய நம்பர் கேட்டா ஆட் பண்ணணும், ரிமைண்டர் கூட்டி ஆட் பண்ணணும். லெஸ் தென் அதுக்கு உள்ள கேட்கறாங்கன்னா இந்த ரிமைண்டரை கொஸ்டின்ல இருந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னன்னா 840. சரிங்களா? பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த நம்பரால் டிவைட் பண்றீங்க. இங்க வரக்கூடிய ரிமைண்டரை கொஸ்டின்ல இருந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வரக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைச்சிரும். சரிங்களா? இது ஈஸியான கொஸ்டின் தான். இது நார்மலா பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளஸ்ட் வே. ஆஸ் யூஷுவல் ரூல் என்ன? 16 to 3 ஓட பர்சன்டேஜ். ஓகே, ஆஸ் யூஷுவல் இதை நம்ம மல்டிப்ளை பண்றோம். 48 ரூல் பிரகாரம் 48 ஒரு 250 50/3% ஆஃப் 600 minus 33 1/3 99 100 100/3% ஆஃப் எவ்வளோங்க? 180 percentage ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவைடட் பை 100 இது 300 மாறும் இன்ட்டு 600 மைனஸ் இது என்னவா மாறும்? இது ஒரு 300 மாறும் இன்ட்டு ஒரு 180. ஆஸ் யூஷுவல் ரூல் என்ன? ரெண்டு ஜீரோக்கு இது அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது 2 10 இதை நம்ம கேன்சல் பண்றோம். இதை பண்ணும்பொழுது 2 0 இதையும் அடிக்கலாம். அடிச்சா இது என்னன்னா 60. அப்போ இந்த ப்ராசஸ்ல நம்ம இது 2ஆ மாறிடுச்சு. 2ஆ மாறும்பொழுது நமக்கு பாருங்க மேல என்னன்னா 100 மைனஸ் அங்க ஒரு 60. அப்போ ஆன்சர் என்னன்னா 40. ஓகேங்களா? சிம்பிளஸ்ட் வே தான். பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணி கடிச்சா நம்மளோட ஆன்சர் வந்துடும். இப்போ 50 இங்க இருக்கு, அப்படியே நம்ம அடிக்கிறோம். அடிச்சு கேன்சல் பண்ணும்போது 100 minus 60 கிடைக்குது. 100 minus 60 கிடைச்சா ஆன்சர் வந்து 40. ஓகே, டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ். இது ஒரு சேம் லாஜிக். என்ன லாஜிக் அப்படின்னா ஒரு பொருளோட அளவு இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆனாலும், அதாவது மெஷினுடைய ரைசிங் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆனாலும் சரி, டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆனாலும் சேம் நம்பர்ஸ் வரும்போது ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸ். அங்க வரக்கூடிய ஒரு ஜீரோ விட்டுருங்க. சப்போஸ் 1000 கூட வரலாம். யார் வந்தாலும் ஒரு ஜீரோ விட்டுருங்க. ஒரு ஜீரோ விட்டுட்டா மிச்சம் இருக்க நம்பர் 5. அதை ஸ்கொயர் பண்ணுங்க. 25% டிக்ரீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கொஸ்டின் என்னன்னா 40% இன்க்ரீஸ் தென் 40% டிக்ரீஸ். இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததுன்னா ஜீரோ விட்டுருங்க. 4 16% கண்டிப்பா டிக்ரீஸ் தான். சேம் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் வந்தா உங்களுடைய ஆன்சர் கம்பல்சரி என்னவா ஆகும்னா டிக்ரீஸ் தான் ஆகும். அப்போ உங்களோட ஆன்சர் என்னன்னா 25% டிக்ரீஸ் மட்டும் ஆகும். சரிங்களா? சேம் நம்பர்ஸ் வரும்போது ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஜீரோ விட்டுருங்க. அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டிக்ரீஸ் மட்டும்தான் வரும். அதனால சேம் நம்பர் என்ன கொடுத்தாலும் ஈஸியா நீங்க போடுற மாதிரி பாத்துங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுவும் லாஜிக் தான். என்ன கொஸ்டின் அப்படின்னா ஒரு வாட்டர் 10 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்கு. அந்த 10 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க்ல 5% ஆஃப் வாட்டர் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா கொஸ்டினோட லாஜிக் பாருங்களேன். 10 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்கு, அதுல என்ன இருக்குன்னா 5% ஆஃப் வாட்டர் இருக்கு. ஓகே, வெரி குட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 5% அப்படின்றது 2% மாறணும்னா அந்த 10 லிட்டர் கூட அந்த 10 லிட்டர்ஸ் கூட எவ்வளவு லிட்டரை நம்ம மில்க் ஆட் பண்ணணும்? ரெடியூசிங் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் ரெடியூஸ் பண்றோம். 10 லிட்டர் மில்க்ல 5% தண்ணி இருக்கு. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த 5% ரெடியூஸ் பண்ணணும்னா நான் அந்த 10 லிட்டர் பால்ல எவ்வளவு லிட்டர் ஆட் பண்ணணும்? ஓகே, லிட்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு குழப்பம்ல. இது அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம்னா 1000 ஒரு லிட்டர் அப்படின்றது 1000 ml, அப்படியே இது 10,000 ml மாறும். இதுல ஒரு 5% அப்படின்னு சொல்லும் போது என்னங்க, அப்படியே இது ஒரு 500 ml சொல்லலாமா? ஓகே, மில்லி லிட்டர் 500 ml இருக்கு. எங்க இந்த 500 ml என்ன பர்சன்டேஜா மாறணும்? இந்த 500 ml என்ன பர்சன்டேஜா மாறணும்னா 2% மாறணும். நல்லா நம்ம வச்சுங்க, லாஜிக் பாருங்க. இந்த 500 அப்படின்றது 2% மாறணும். அப்ப 500 2% மாறணும்னா இந்த 500ல 1% என்னவா இருக்கணும்? 250. நல்லா நம்ம வச்சுங்க, 250. அப்ப 250 1% அப்படின்னா அப்படியே 100% அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிடுவோம்? 100 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? 25,000 மாறிடும். அப்ப 25,000 மாறணும்னா இது எத்தனை லிட்டரு? 25 லிட்டரு.
ஆல்ரெடி நம்ம கிட்ட எத்தனை லிட்டர் இருக்குது? 10 லிட்டர். அப்ப 10 லிட்டர் கூட எவ்வளவு சேர்க்கணும்? 15 லிட்டர் சேர்க்கணும். இதான் லாஜிக். அதாவது இது அப்படியே மில்லி லிட்டரா மாத்துங்களேன். இது 10,000 மில்லி லிட்டர் தான் வந்து 10 லிட்டர். இதுல 5% அப்படின்றது 500 ml. 500 ml தண்ணி இருக்கு. இந்த 500 ml 5% இருக்கிற 500 ml 2% மாறணும். 2% அப்படின்னா 500ஓட 2%, 500 வந்து ஒரு 2% இருக்கணும்னா 1% எவ்வளோ? 250. 1% 250னா அது அப்படியே அது யாரா இருந்தா எவ்வளவு அமௌண்ட் இருந்தா அது 500ன்றது 2% மாறும். 25,000 இருந்தா தான். அப்ப தேர்ஃபோர் 15 லிட்டரை நம்ம ஆட் பண்ணாதான் அது என்னவா மாறும் அப்படின்னா அது 2% ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? ஈஸியான கொஸ்டின் தான், ஒண்ணுமே கிடையாது. சாதாரணமா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, ஒரு எண்ணின் 30% அந்த எண்ணிலிருந்து 5/3 மடங்கை விட 15 குறைவு. ஓகே, என்ன பண்ணணும்னா 30% ஆஃப் a நம்பர். ஓகே, 30% இருந்து ஆரம்பிக்கணும். 30% ஆஃப் a நம்பர் என்ன சொல்ற? அந்த எண்ணின் 5/3 மடங்கை விட, தட் இஸ் 3/5 ஆஃப் எக்ஸ்ல இருந்து 15 கம்மியா இருக்கு. இதான் கொஸ்டின் லாஜிக். இந்த மாதிரி எழுத தெரியணும். அதாவது கான்செப்ட் இதுதான். 30% ஆஃப் a நம்பர், 30% ஆஃப் a நம்பர். ஓகே, எழுதியாச்சு. 3/5 ஆஃப் less than the 3/5 ஆஃப் that number. அப்போ 3/5 x 15 விட கம்மியா எழுதியாச்சு. இப்போ நம்ம as usual procedure தான், mathematical calculation. இது என்ன எழுதலாம்? 30/100 into x. இங்க என்ன இருக்கு? ஒரு 3/5 ஆஃப் x minus 15. இது அப்படியே அடிச்சிடலாம். இது அடிச்சா 3/10. ஓகே, இது என்னவா மாறும்? ஒரு 3/10 ஆஃப் x is equal to இங்க ஒரு 3/5 ஆஃப் x minus 15. as usual இந்த மூணு கேன்சல். இதையும் ஓகே கேன்சல் பண்ணோம்னா இதை இங்க கொண்டு வந்துருங்க. 3/5 3/10 ஆஃப் x இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னா 3/5x minus 3/10 ஆஃப் x is equal to இங்க 15. LCM என்ன? 10. அப்போ இதை 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். 6x minus 3x equal to 15. இப்போ இங்க ஒரு 3x, therefore 3x is equal to என்ன கிடைக்குன்னு பாருங்க. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 150. உங்களுக்கு x வேணும். அப்போ x ஓட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது என்ன கிடைக்கும்னா 50 கிடைக்கும். சரிங்களா? சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் இல்லை. 30% ஆஃப் x 3/5 ஆஃப் xல இருந்து 15 கிடைக்கிறீங்க. கழிச்சு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணும்போது x equal to 50. சரிங்களா? சிம்பிளா அந்த கொஸ்டினை படிச்சுட்டு இந்த ஈக்குவேஷன் தான், இந்த ஈக்குவேஷனை நீங்க கரெக்டா எழுதினால், அதாவது இந்த ஈக்குவேஷனை நீங்க கரெக்டா எழுதினா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இந்த ஈக்குவேஷன் எழுத தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெறும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான், அதை நம்ம ஈஸியா நம்ம போட்டுடலாம். சரிங்களா? அந்த ஈக்குவேஷனை நீங்க எழுதுறது தான் இருக்கிற முக்கியமான விஷயம். The difference between the 1/5 of 1000 and 1/5% of 1000 எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன். என்ன சொல்றாங்கன்னா 1000ஓட 1/5 மடங்கு. அப்ப இதை நார்மலா கேன்சல் பண்ணுங்களேன். இதை கேன்சல் பண்ணா என்ன வருது? 200 வருது. இது ஒரு கொஸ்டின்ல ஒரு பார்ட். and 1/5% of 1000 உடைய 1/5%. அப்ப 1/5% என்ன? 1000 into 1/500. இதையும் அடிச்சா இது ஒரு 2. முதல்ல சொல்லக்கூடியது டிஃபரன்ஸ், அது விட்டுருவோம். 1/5 of 1000 is 200. 1/5% of 1000 வந்து என்ன? 2. என்ன கேட்கிறான்? இவங்க 2 பேருடைய டிஃபரன்ஸ் சொல்றான். 2 பேருடைய டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 198. that is 198. சரிங்களா? இப்போ கொஸ்டினோட அனாலிசிஸ் அதுதான். என்ன அப்படின்னா இது ஒரு செட் ஆஃப் ஒரு லைன், அது ஒரு செட் ஆஃப் ஒரு லைன். அந்த 2 செட்டோட கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். அந்த 2 செட்டோட கனெக்ஷன் வந்து 198. அதை கொண்டு வந்தீங்கன்னா நீங்க ஈஸியா அனாலிசிஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அதுதான் பர்சன்டேஜை பொறுத்தவரைக்கும் அப்படிதான். வேரியேஷன்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன கொஸ்டினோட கான்செப்ட் இருக்குதோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். 10% of A equal to 12% of B. Then what is the 15% of கொஸ்டினுக்கே போக தேவையில்லை. என்ன சொல்றேன்னா 10% of A வந்து 12%. அங்க 15% கேட்கறான். ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஈஸியா நீங்க கொஸ்டினை புரிஞ்சுங்களா? 10% of A ஓட வேல்யூ வந்து 12% of B. அனாலிசிஸ் 10% of A 10 மடங்கு அப்படின்றது அங்க 12 மடங்கா இருக்குது. அப்ப 5ன்றது எவ்வளவு இருக்குங்க? 6 இருக்கும். இங்க பாருங்களேன், 5% of A எவ்வளவு இருக்குங்க? 6% of B இருக்கும். என்ன கேள்வி? 15. 15% of A எவ்வளவு இருக்கும்? லாஜிக் பிரகாரம் 18% of B இருக்கும். அவ்வளவுதான். இதுக்கு ஒண்ணு நீங்க மல்டிப்ளை பண்ணி 100 மல்டிப்ளை எதுவுமே தேவையில்லை.
10 10ல பாதி 5, இதோட பாதி என்ன இருக்கு 6, நமக்கு தேவை 15, ஆட் பண்ணுங்க 18, முடிஞ்சு போச்சு. அப்போ 18% ஆஃப் பியா இருக்கும். சரிங்களா? பாருங்க, அதான் நம்ம கொஸ்டினை எடுத்துக்கிற விதம் தான். அந்த எடுத்துக்கிற விதத்துல நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா கொஸ்டினுடைய வேரியேஷன். The income of Ravi is more than, இந்த லைன் தான் இம்பார்ட்டன்ட். அதிகம், கொஸ்டினுடைய வார்த்தை அதிகம். அப்ப அதிகம் அப்படின்ற வார்த்தை வரும்போது என்ன, குறைச்சல் அப்படின்ற வார்த்தை வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகம் அப்படின்னு சொல்லும்போது a by 100 plus a into 100. அதே வேர்டு குறைத்தல் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது a by 100 minus a into 100. இந்த ரெண்டு வேரியேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. question given அதிகம் அப்படின்னா பிளஸ், given குறைச்சல் அப்படின்னா மைனஸ். இப்போ நமக்கு ரூல் பிரகாரம் 20% is more. அப்போ 20 by 120 into 100. as usual இதை நம்ம கேன்சல் பண்றோம். தென் மறுபடியும் கூட இதை அடிக்கிறோம். இது 5, இது 6. தென் 20 by 6. 20 by 6 கூட நம்ம மறுபடியும் சிம்பிளை பண்ணலாம். 20 by 6 கூட, அதாவது என்னன்னா 20 by 120 into 100. இதை அடிச்சிடும். 12, 5. மேல பாத்தீங்கன்னா 20 into 5 அது 100. 100 by மறுபடியும் இது 50 by 3. 50 by 3 நம்ம சிம்பிளை பண்றோம். 50 by 3 சிம்பிளை பண்ணுவோம் அப்படின்னா பார்க்கும் போதே தெரியுது 16. 3 கீழே வந்திருக்குது. 3 கீழே வந்து ஒரே ஆப்ஷன் தான். 16, 48, 48 பிளஸ் 2. அப்ப என்ன அர்த்தம்னா 16 by. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, கொஸ்டின்ல மோர் தென் கொடுத்தா பிளஸ் எடுத்துக்கணும், கொஸ்டின்ல மைனஸ்ன்னு கொடுத்தா இந்த மைனஸ் எடுத்துக்கணும், குறைத்தல்னு கொடுத்தா இந்த மைனஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? ஈஸி தானே? சாதாரணமான விஷயம் தான். ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த கொஸ்டின் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கொஸ்டின் தான். a man loses 20% of salary. ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மனுஷன் இருக்காரு, அவரு தன்னுடைய சேலரியில 20% செலவு பண்ணிடுறாரு. லாசஸ். அப்போ எவ்வளவு இருக்கு மிச்சம்? 80% இருக்கு. அவருடைய காசு 80% கையில வச்சிருக்காரு. 20% செலவு பண்ணிடுறாரு, 80% கையில வச்சிருக்காரு. ஆனா ஆஃப்டர் ஸ்பெண்டிங் 25% ஆஃப் த ரிமைண்டர், மீதமுள்ள காசுல, அந்த மீதம் இருக்கு பாரு, அந்த காசுல 25% நல்லா ஞாபகம் வச்சுங்க, 25% மறுபடியும் செலவு பண்றாரு. மீதமுள்ள பணத்துல 25%, முதல்ல 20%, 20% தொலைச்சிட்டாரு. 80 தான் இருக்குது. அந்த 80ல 25% செலவு பண்றாரு. மீதம் இருக்கிற 75% எவ்வளவு இருக்குன்னா 480 ரூபாய் இருக்கு அவர் கையில. கடைசியா 480 ரூபாய் வச்சிருக்காரு கையில. கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, அப்படின்னா அவர் மொத்தமா அவருடைய சம்பளம் என்ன? அப்ப சம்பளத்துல முதல்ல 20% தொலைஞ்சு போச்சு. இருக்கிற 80%ல தான் தவிர 25 தனியா போடக்கூடாது. முக்கியமான விஷயம் அதுதான். இந்த கொஸ்டினோட 25னா 20, 25 அப்படி போக கூடாது. 80%ல 25% செலவு பண்ணிட்டாரு. மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? 480. அந்த 480 அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு பர்சன்டேஜ்? 75%. எதுல? 80ல. அப்போ இதை 3ஆல டிவைட் பண்ணுங்களேன். இதை 3ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 160. அப்போ மொத்தமா இந்த 80% காசு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு 160, ஒரு 180, ரெண்டு பேரையும் கூட்டினால என்ன கிடைக்கும் பாருங்க. ஒரு 0, ஒரு 4, 5, 6, 640 ரூபாய் அப்படின்றது 80%. என்ன, அவர் தொலைச்சது இல்லாம மொத்த காசு, தொலைச்சது 20%, மொத்த காசு எவ்வளோ? 640 ரூபாய். எனக்கு என்ன வேணும்னா அது தேவையில்ல, எனக்கு மொத்தமா அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கினாங்க. அப்ப 20% ஒண்ணுமே இல்ல. இது 8ஆல டிவைட் பண்ணுங்களேன். 8ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 8ஆல 80. அப்ப 80 பிளஸ் 80 ஒரு 640 பிளஸ் 20% அப்படின்றது ஒரு 160. ரெண்டு பேரையும் கூட்டினா 800. சரிங்களா? 800 ரூபாய் அவருடைய சம்பளம். ரொம்ப ஈஸியா கொஸ்டின் மீதம் இருக்கிற அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அங்கதான் செக்கு. அதனால அது 25% தனியாகும். அந்த 75 கால்குலேட் பண்ணிட்டு 80 பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வரணும். சரிங்களா? அப்போ ஈஸியான ஒரு விஷயத்த நீங்க மாத்தி புரிஞ்சுக்கிட்டா அவங்களோட ஆன்சர் என்ன ஆயிடும்னா தப்பாயிடும். ஓகேவா? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஸ்கோர் 40% டு பாஸ். யாரா ஒருத்தர் ஒரு எக்ஸாம் எழுதுறாரு, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவர் 40% எடுத்தாதான் பாஸ். 40% எடுத்தாதான் பாஸ். ஆனா அவர் என்ன அப்படின்னா, அவர் 80 வாங்குறாரு, மார்க் 80 மார்க் வாங்குறாரு. ஃபெயில்டு பை 60. என்ன ஆச்சு? அவர் 60 மார்க் வாங்கியிருந்தா தான் பாஸ் ஆக முடியும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்ப அதிகபட்சமான மார்க் என்னவா இருந்திருக்கோ அதான் கேள்வி. ஒரு எக்ஸாம்ல 40% எடுத்தா பாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ், இது ஒரு கான்செப்ட்.
ஆனா அவர் வாங்கின மார்க் என்னன்னா 80 தான் வாங்கியிருக்காரு. எவ்வளவு வாங்கியிருக்காரு? 80 வாங்கிட்டாரு. எவ்வளவு எடுத்தாதான் பாஸ் ஆக முடியும்? இன்னும் 60 எடுத்தாதான் பாஸ் ஆக முடியும். அப்போ 140 எவ்வளவு எடுத்தாதான் பாஸ்ன்னு சொல்றான்? 40%, 40%. அப்போ 40%ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 40, 140. 80 வாங்கிட்டாரு, 60 தேவைப்படுது, 60 கூட்டினா 140 வருது. 140ன்றது 40%. 100% எவ்வளோ? நம்ம லாஜிக் என்ன? அப்படியே லாஜிக் பிரகாரம் கூட்டுங்க, ஒண்ணுமே இல்லை. இது ஒரு 140, இது ஒரு 140, இதுல பாதி 70. அப்போ எவ்வளோ ஆச்சு? 280 பிளஸ் ஒரு 70, 350. சரிங்களா? ஈஸியா. அடுத்த கொஸ்டின். இன் எக்ஸாமினேஷன் 34% failed in maths, 42 failed in English, 20% failed in maths. Find the percentage of students passed in both subject. என்ன கொஸ்டின் அப்படின்னா, அதாவது வென் டயக்ராம் யூஸ் பண்ணி செட்ஸ் கணங்களை யூஸ் பண்ணி எப்படி பர்சன்டேஜ்ல ஒரு கணக்கு போடுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். ஒன்றும் இல்லை, சாதாரணமான ஒரு விஷயம் தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, பர்சன்டேஜ் ஆஃப் பாசஸ் ஃபெயிலியர்ஸ், இதுதான் கான்செப்ட். அது ஃபெயில் பாஸ் என்ன வேணா கொடுத்துக்கலாம். மேக்ஸ்ல 34 பேர் பர்சன்டேஜ் ஃபெயில் ஆகுறாங்க. தென் அதே மாதிரி இங்கிலீஷ்ல 40% ஆஃப் பீப்புள் ஃபெயில் ஆகுறாங்க. 20% ரெண்டுத்துலையுமே ஃபெயில் ஆகுறாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, பாஸ் ஆனவங்களுடைய பர்சன்டேஜ் என்ன ரூல் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஈஸியான ஒரு கொஸ்டின், ஒன்றும் பண்ண வேண்டாம். முதல்ல 34ல இருந்து, அதாவது காமனா இருக்கிறவங்கள கழிக்கணும். காமன் 20, அப்போ இது 14. தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 42ல இருந்து 20 கழிக்கிறோம். அப்படி கழிச்சா இங்க ஒரு 22. இவங்க ரெண்டு பேரும் கூட்டுறோம். இவங்க ரெண்டு பேரும் கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 36 பிளஸ் அந்த காமனா இருக்கிற டேர்ம் கூட்டுறோம் 56. இந்த 56% பீப்புள் யார் அப்படின்னா ஃபெயில் ஆனவங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த காமனா இருக்கிற போத் ஏ அண்ட் பில வரவங்கள 34ல இருந்து 20 கழிக்கணும், 42ல இருந்து 20 கழிக்கணும். கழிச்சாச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணி அந்த 20 கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். 56 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 56% ஆஃப் த பீப்புள் ஆர் ஃபெயில்டு. கொஸ்டின் ஃபெயில்டு கிடையாது, பாஸ் ஆனவங்க எத்தனை பேர் கேட்கணும். அப்போ பாஸ் ஆனவங்களுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 44. 56 100 மைனஸ் 56 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்குங்க? 44% ஆஃப் பீப்புள் பாஸ் ஆனவங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நார்மலா ஒரு செட் தியரியில இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் பர்சன்டேஜ் அனாலிசிஸ்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். இது ஒரு நார்மலா ஒரு பேசிக்கா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மிங் தான். இந்த 75 is added to the, ஒரு 75 ஒரு குறிப்பிட்ட எண்ணின் 75% கூட்டும் பொழுது அந்த குறிப்பிட்ட எண் கிடைக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணுமே இல்லை, ஒரு நம்பர். அந்த நம்பர் எப்படி இருக்கும்னா 75% ஆஃப் எக்ஸ்ல இருந்து 75 கூட்டினா கிடைக்கும். ஒரு நம்பருடைய 75% ஆஃப் எக்ஸ்ல இருந்து 75 கூட்டினா கிடைக்கும். ஓகே, 75% ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது 75/100 ஆஃப் எக்ஸ் ஒரு 75. அது எப்படி எழுதலாம்? 3/5 எழுதலாம், 3/4 எழுதலாம். 3/4 ஆஃப் எக்ஸ் பிளஸ் 75 இதை இங்க கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 3/4 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75. எல்சிஎம் இதை கொண்டு பெருக்கிறோம். 4 எக்ஸ். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்களேன், எக்ஸ் பை 4 இஸ் ஈக்குவல் டு 75. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோங்க? 300. ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் தான். எக்ஸ் ஈக்குவல் டு 300. சிம்பிளா, ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. நார்மலா அந்த ஈக்குவேஷன் ஃப்ரேமிங் நான் சொன்ன மாதிரி தான். அந்த ஈக்குவேஷன் நீங்க ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சா போதும். அதை படிச்சு அது ஒரு ஈக்குவேஷனா நீங்க ஃப்ரேம் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? அடுத்தது, இன்னும் ஸ்கூல், ஒரு ஸ்கூல்ல 80% ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாய்ஸ். 80% பாய்ஸ், 20% தான் கேர்ள்ஸ். 20% ஆஃப் த 20% கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டோட்டல் கேர்ள்ஸ் எவ்வளவு அப்படின்னா 500. இந்த 500ன்றது எவ்வளோங்க? வெறும் 20% தான். 500ன்றது எவ்வளோனா வெறும் 20% தான். கொஸ்டின் என்னன்னா, ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை. அப்போ 80% பாய்ஸ் இல்ல, அப்போ இது 500 20%. 500 × 4 எவ்வளோ ஆச்சு? 2000. அப்போ எத்தனை பேர் இருக்காங்க பாய்ஸ் அந்த ஸ்கூல்ல அப்படின்னா 2000 பேர் இருக்காங்க. சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. 500 20%. அப்போ 80% அப்படின்னா 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2000. ஓகேங்களா? ஈஸி தானே? சிம்பிளான லாஜிக் தான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஈஸியாக அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வாட் இஸ் 133%? இது இப்போ இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். 100க்கு மேலே பர்சன்டேஜ் சொல்லக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை. 133%. 133%னா என்ன அர்த்தம்? as usual 133/100, 2 0, அப்போ 2 ஸ்தானம் தள்ளி, அப்போ 1.33, அப்போ 1.33 அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதோட அனாலிசிஸ். அதாவது பர்சன்டேஜ் அப்படின்றது 100 தான், டிவைடட் பை 100, அவ்வளோதான். டிவைடட் பை 100 தான் தவிர மேல இருக்கக்கூடிய நம்பர் என்ன வேணா வரலாம். 133 1000 கூட வரலாம். சரிங்களா? அதனால இட் இஸ் எ மல்டிபிள், அவ்வளவுதான். சரி, இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க.
இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடியவங்கள யாரு இதுக்கு ஈக்குவலா ஆனவங்க அப்படின்றது கொஸ்டின். ஒண்ணுமே இல்ல, அங்க இருக்கக்கூடிய பார்ட்டிஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் 280 அப்படின்றது யாரோ ஒருத்தர் டபுள் ஆயிருக்கும். அந்த கொஸ்டின்ல டபுள் ஆயிருக்கணும். இப்போ 280 இங்க கொடுத்துருக்கான், ஓகே 40 அப்படியே இருக்குது, இங்க டபுள் ஆயிருக்கு, இது டபுள் ஆயிருக்கு, ஆனா இது மாறி இருக்கு. இந்த 3 பேர்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த 3 பேர்ல கொஸ்டின் என்ன அப்படின்னா இது 280 மாறி இருக்கு. 280 மாறும்போது இவங்களை யாரோ ஒருத்தர் டபுள் ஆயிருக்கணும், ஒருத்தர் அப்படியே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல மாறல அப்படின்னா டபுள் ஆனது இங்க இருக்கு, ஆனா இங்க மாறி இருக்கு. 280 இருக்கு அப்படின்னா ஒருத்தர் டபுள் ஆயிருக்கணும், ஒருத்தர் அப்படியே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா இது ஒண்டிதான். அப்ப 60% into 40% of 280யும் 30% of 40% 560 என்னன்னா ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? ஈஸி தானே, ஒண்ணுமே இல்லை, சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். தென் லாஸ்ட் கொஸ்டின், இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு லாஜிக், சின்ன லாஜிக் தான், பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. 20% of 15% of 10% of 500 is, அப்போ என்ன அர்த்தம்? 20/100 into 15/100 into 10/100 into ஒரு 500. இதுதான் கொஸ்டின். அப்ப என்ன பண்ணிருக்காங்க? 2 0க்கு 2 0. எங்க இந்த ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த 0 எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கு? அப்போ ஒரு 2, மேல ஒரு 15, அங்க ஒரு 5 பை கீழே என்ன இருக்கு? எல்லாம் பறிச்சு கீழே ஒரு 100 மட்டும் இருக்கு. ஓகேவா? இது அப்படியே வெண்டிலே பண்ணுங்களேன். as usual இது 75 into 2 150, 75 into 2 150, then 100 அப்படின்னு சொல்லும்போது இங்க 2 0, ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறோம். 150/100, 2 0 தள்ளினா 1.50. சரிங்களா? இந்த 50 கொஸ்டின்மே என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்ட இந்த 50 கொஸ்டின்மே என்னன்னா வே ஆஃப், அதாவது நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது எந்தெந்த கேள்வியை எவ்வளவு ஷார்ட்கட்ல போடணும், அந்த டைமிங்கை நம்ம மேனுஃபேக்சர் கொண்டு வரணும். அதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். அந்த டைமிங்கை கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த கொஸ்டினை நம்ம என்ன பண்ணிடலாம்னா கரெக்டாக சால்வ் பண்ணலாம். அதாவது இது கேட்டிருக்க அந்த 3 டாபிக்ல HCF ஆகட்டும், இல்லை பர்சன்டேஜ் ஆகட்டும், சிம்பிளிஃபிகேஷன் ஆகட்டும், அந்த வேல இந்த கொஸ்டின் இப்படி தான் போடணும் அப்படின்ற ஒரு வே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்லாம் இருக்குன்னா இந்த கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் வரணும். அந்த ஈக்குவேஷனா எழுதுனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த கொஸ்டினை நம்ம கொண்டு போக முடியும். ஓகேங்களா? அதனால இந்த 50 கொஸ்டின்ஸோட சொல்யூஷன் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ்ல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா நம்ம மறுபடியும் அதுக்கான ஈஸியான ஐடியாஸை நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கலாம்.